கர்த்தருடைய மகாபரிபாசம் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. நல்ல பரிசுநாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளின் கர்த்தாவே நம்முடைய சனியாத்திலிருந்து கர்த்தர் துதிக்க போற்ற மகிமைப்படுத்த ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ததுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை மட்டுமாய் நமக்கு ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். அதெல்லாம் தேவ நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அந்த தேவ சனியாத்திரம் தேவன் பொறுத்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்க அவர் நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். உங்களை சேர்ந்து அடியானதும் கர்த்தர் பாக்கியத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே நமக்கு விசேஷமாய் 5வது ஒரு பர்சனாலை கொடுத்து கர்த்தர் ஆராதிக்க முடியாத ஒரு ஸ்லாகியத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ 4 வாரம் வரும். ஆனால் இந்த மாதம் நமக்கு அடிக்கடி இந்த மாதிரி 5 வாரங்கள் வருவது உண்டு. நமக்கு இது ஒரு மேற்கொண்டு ஒரு பாக்கியம் தான். தேவன் பசங்க சோத்திரம் உண்டாதாக. அப்படியே இந்த நாளும் இந்த திருநாளும் கர்த்தாமே ஆராதிக்க முடியாது. கர்த்தம் இறக்கும் அனுகிரகம் இறக்குமே பாருங்க கர்த்தர் சோத்திரம். இவரும் கையில் இருக்க வேதாந்தத்தை திறந்து ஒரு சில வசங்களை வாசித்து கர்த்தரம் கொடுத்த இறைசேரியம் தியானித்து இன்னும் ஆவிக்கு வாழ்க்கையை நாம் பலப்படுவோமாக. அருமையான சங்கீதக்காரன் எழுதின 25ஆம் சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 24:6. ஆமென். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. 24ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த வசனத்தை சேர்த்து வாசிங்க. 5. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை அடையும், ரட்சிப்பின் தேவனான நித்தியத்தையும் நீதியும் பெறுவான். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே யார் கர்த்தர் பரிசுத்தத்தில் ஏறுவான் என்று சொல்லி சங்கீதம் ஆரம்பத்திலிருந்து பார்க்கிறோம். அப்புறம் வாசித்து கொண்டு வரும்போது அவர் யாக்கோபு என்னும் சங்கதி என்று சொல்லி போடப்பட்டது. இங்கே யாக்கோபு என்ற சங்கதி கர்த்தர் பரிசுத்தத்தில் இருந்து அவர் தேவ நீதி பெற்றுக்கொள்வான், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான், ரட்சிப்பின் அலங்கரிப்பான் என்று சொல்லி முதல் 6 வசனங்களை வாசிக்கிறோம். ஆனாலும் இங்கே யாக்கோபு என்ற சந்ததி சொல்லப்படாதபடிக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்க்கிறத பார்க்கிறோம். ஒரு அடைமொழி இருக்கிறது, ஒரு டைட்டில் இருக்கிறது, ஒரு தலைப்பு அங்கே இருக்கிறது. பெரும்பாலும் இங்கே நம்ம ஒரு உலகத்தாருக்கு நம்ம வைப்போம் கொடைவள்ளல், இவர் கொடுக்கும் கரங்கள் எப்படிலாம் சொல்லி சில ஆட்களுக்கு நம்ம முன்னாடி பேர் வைப்போம். அள்ளி அள்ளி கொடுக்கும் அண்ணன் அப்படிலாம் சொல்லி ஏதாவது கொண்டு ஒரு சில ஆட்களை நம்ம என்று சொல்லி வர்ணிக்கிறது உண்டு. ஆனால் இங்கே வேதவசனத்திலே யாக்கோபு என்று போடாபடிக்கு அடிஷனல் ஒரு வேர்டு இங்கே சேர்க்குமே எனக்கு ஆச்சரியமா இருந்தது தியானம் பண்ணும்போது. அதாவது அந்த இந்த பகுதி வாசிங்க. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு. இந்த டைட்டில் எங்க பார்த்துருக்கீங்களா? அவர் தேவனுடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு. அதாவது ஆங்கிலத்தில் நல்லா இருக்கும், சீக்கிங் காட் பிரசன்ஸ். ஜேக்கப் is a man seeking God's presence. தேவனுடைய பிரசன்னம் ஸ்தோத்திரம் உண்டாத. அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்று சொல்லி போடப்படும். இன்னும் சந்ததி என்று போடப்படும். தேவனுடைய பிரசன்னம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதை நாம் ஆழ்ந்து தியானிக்க வேண்டும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் சில டைட்டில்லாம் இருக்குது. பிதாவுக்கு உண்டு, குமாரனுக்கு உண்டு, இயேசு உண்டு, எல்லாரும் தெரிந்தது தான். ஆனாலும் ஒரு உலகத்தில் சில வார்த்தைகள் பயன்படுத்த பார்க்கிறோம். பொந்தி பிலாத்துக்கு முன்னாடி நல்ல அறிக்கை பண்ண இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் மாசத்திலே வாசிக்கிறோம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் எப்போது என்று வெற்றி சிறக்க பண்ற தேவனுக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் தேவனுக்கு வைக்கிறோம். நம்ம ஒன்று என்னென்றைக்கும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய என்னென்றைக்கும் தேற்றாளர்னு சொல்லி ஆவியானவருக்கு இப்படி வார்த்தை எழுதியிருக்கு. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் முன்னாடி ஒரு டைட்டில் கொடுத்து கொள்வோம். அதாவது யதார்த்தமான வெறும் பேரை மட்டும் சொல்லாமல் முன்னாடி அந்த பேருக்குள்ள அவங்க ஆட்டிடியூடை அதை சேர்த்து நம்ம சொல்வது வழக்கம். தேவவசனம் ஸ்தோத்திரம் உள்ளது. அப்படியே இங்கே வேதாமத்தையும் சில ஆட்களுக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. விசுவாச தகப்பட ஆபிரகாம் இல்லாமல் எப்படி இருக்கு தெரியுமா? விசுவாச தகப்படாகிய ஆபிரகாம், இப்படிதான் அவனுக்கு பேர் கொடுக்கும். விசுவாச தகப்பன் அப்படிதான் இருக்கு. ஃபாதர் ஆஃப் பிலீவர்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைட்டில் இருக்குது. எலியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வைத்திருக்கிறார். அவர் எப்படி சொல்வார்னு பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17:1 வாசிக்கும் போது கர்த்தர் முன் நிற்கிற நான் என்று சொல்லி அவர் அங்கே டைலாக் பேச வாசிக்கிறதையும் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:1 வாசிக்க. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்கிற டைட்டில் அவர் அதை சேர்க்கிறப்பா. ஏன்னா கர்த்தருக்கு முன்னாடி நின்று அந்த வார்த்தையை சொல்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஸ்டாண்ட் அங்கே வெளிப்படுத்துகிறார். நிற்கிற நான் சொல்கிறான்னு சொல்லி அங்கே சொல்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் இல்லாத இப்படி பரிசுத்தவான்களுக்கு முன்னாடி நிறைய இடத்துல ஒரு அவங்களுடைய ஆட்டிடியூட் பற்றி
அங்கே ஒரு வார்த்தைகளை அங்கே சேர்க்கிறது பார்க்கிறோம். இங்கே யாக்கோபு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன என்று சொன்னால், அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு. தேவனுபசாம் சோத்திரம் இல்லாத அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. தேவனுபசாம் சோத்திரம் இல்லாத இந்த பேர் அவருக்கு ஏன் வைக்கப்பட்டது? இந்த பேர் அவருக்கு அவர் சமூகத்தை நாடுறது, எல்லாரும் நம்ம தேவ சமூகத்தை நாடலையா என்று சொன்னால், நீங்கள் ஆதியாமத்திலிருந்து நீ வாசின்னு சொன்னார். ஆரம்பத்திலே ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள். ஆதாம் தோட்டத்துக்கு வெளியே வந்த உடனே அவர் பையன் ஆபேல் காணிக்கை செலுத்தி பார்க்கிறோம். பிற்பாடு அவங்க சேர்க்காம வந்து இதிலே சோத்திரம் செலுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நோவா கண் கிருபை கிடைக்க அவர் பேழைக்குள்ள போக, அவர் பேழையிலிருந்து வெளியே வந்தோடனே சோத்திரம் செலுத்தி பலி செலுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். பிற்பாடு ஆபிரகாம் வந்தவுடனே அது ஆண்டவர்கிட்ட ஆத்மாவுக்கு மறுக்கி போகக்கூடாதுன்னு சொல்லி மன்றாடுதல் ஜெபம் அப்போ தான் வருகிறது. மன்றாடுதல் ஜெபம் விண்ணப்பம் அங்கே தான் வருகிறது. அப்புறம் பார்க்கும்போது மெல்லிசேத்து எடுத்து வரும்போது அதாவது யுத்தத்திலிருந்து ஜெயிச்சு வந்தோடனே மெல்லிசேத்துக்கு தேவன் சோத்திரம் செலுத்தி அங்கே ஆஸ்வதிக்கிறான். அப்புறம் ரசத்தை கொடுத்து ஆஸ்வதிக்கிறான், இவன் தசமாக கொடுக்குறான் என்று சொல்லி அங்கே ஒரு சோத்திரம் சொல்லப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். பிற்பாடு ஆபிரகாமுக்கு அழைப்பு வந்த உடனே அவர் குழந்தை பெற்றுகிறார். இப்படி தொடர்ந்து வந்து கொண்டு போகுது. இந்த இடத்துல எல்லாமே கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துவதும் பலி செலுத்துவதும் விண்ணப்பம் இருந்தது. ஆனால் தேவனை நாடி அவர் சமூகத்தை நாடுகிற ஜெபம் ஒன்று அது வரைக்கும் அங்கே எழுப்பப்படவில்லை. அதனால அது தப்பு ஒன்றும் இல்லை, ஆனாலும் அங்கே எழுப்பப்படவில்லை. யாக்கோபு தான் முதலாக தேவனை நாடுகிற ஒரு ஜெபத்தை பண்ணினான்னு சொல்லி வேத வாக்கியம் நமக்கு கூறுகிறது. தேவனுபசாம் சோத்திரம் உண்டாதாக. அதாவது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கலாம். ஆதியாகமம் 28. தேவனுபசாம் சோத்திரம் உண்டாதாக இங்கே ஒரு ஜெபம் இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜெபத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அதாவது ஜெபம் என்னன்னா வழி நடத்தக்கூடிய ஒரு ஜெபம், வழி நடத்துகிற ஜெபம், இல்லைன்னா ஆரம்ப ஜெபம் என்று சொல்லலாம், இல்லைன்னா இங்கிலீஷ்ல அது இனிஷியல் பிரேயர் என்று சொல்லலாம். இன்னொன்று தேவ சமூகத்தை நாடுகிற ஒரு ஜெபம் என்று சொல்லலாம். தேவனுபசாம் சோத்திரம் உண்டாதாக இந்த ஜெபம் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குங்க. இப்போ உபாச ஜெப நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து சாப்பிடாம இருந்து தேவனை உங்கள் பக்கம், அதை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்காக இல்லை. நீங்கள் எல்லாரும் உபாசம் அந்த நோக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சில உபாசம் அப்படி அமைதியாக இருக்குது. நாம் சாப்பிடாம இருந்து தேவனை நம்ம பக்கம் திருப்புறதுக்காக, நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு இல்லை. அவரை யாராலும் திருப்ப முடியாது, அவரால் நம்ம தரிசனம் கொடுத்தாதான் உண்டு. ஆனால் தேவனுடைய நாம் சேர்றதுக்காக ஏறெடுக்கிறதா உபாச ஜெபமா. தேவனுபசாம் சோத்திரம் உண்டாதாக தேவனுடைய நாம் நெருங்கிறதுக்கு தான் அங்கே என்னது ஜெபம். இயேசு சொன்னார், மணவான் கூட இருக்கும்போது அவன் ஜெபிக்க அவசியம் இல்லை, மணவான் எடுபடும் போது அவனை இணையும்படியாக நான் உபாசம் அவன் என் சீடர் ஏறெடுப்பான்னு சொல்லி பரிசெயருக்கு அவருக்கு அவர் ஒரு கவுண்டர் கொடுத்தார். தேவனுபசாம் சோத்திரம்னா அப்போ உபாச ஜெபத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏசியாவில் பார்க்குறோம், அதே உபாசம் நோக்கம்னா நீ அந்த சாப்பிட்றத நிறுத்தி விட்டு அந்த சாப்பாடு செலவை ஏழைகளுக்கு கொடுத்து பண்ணுங்க, வெளியே காட்டணும் அவசியம் இல்லை, இப்படி உபவாசம் வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி உபவாச முறைமையை ஏசியால வாசிச்சிருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. காலை ஜபம் நம்ம செய்கிறோம், எதுக்கு என்ன புதிய கிருபை பெற்றுக்கொள்றதுக்காக ஜபம் பண்ணுகிறோம். அந்தி மதிய சந்தி 3 வேளையும் ஜபிக்கிறோம். காலை மதியம், அதாவது நம்ம சபை மறுப்பலாம், காலை 5 மணி, மதியம் 12 மணி, 7 மணிக்கு ஜபிக்கிறோம். இது சோத்திரம் செலுத்தும்படியாக ஏறெடுக்கப்படுற சோத்திர பலி செலுத்துற ஏறக்கூடிய ஒரு ஜபமா. அப்ப எல்லா ஜபத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. எல்லா ஜபத்துக்கும் நோக்கம். இயேசு கிறிஸ்து அந்த எஸ்எம்ல ஜெபிச்ச நோக்கம் வந்து தேவ சித்தம் நிறைவேறும்படியாக ஜெபிச்சார். இன்னொரு விஷயம் என்ன, எதுக்காக ஜெபிச்சார்? தன்னுடைய சித்தம் நிறைவேறக்கூடாதுங்கிறதுக்கும் ஜெபிச்சார். தேவனுபசாம் சோத்திரம் உண்டாதாக இதை யோசித்து பார்க்கணும். அப்ப தேவ சித்தம் நிறைவேறிக்க அவன் ஜபம் பண்ணினா சீடர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார். ஒரு இடத்துல லாசர் எழுப்பும்போது, ஆண்டவரே நீ நான் சோத்தரிக்கிறேன், இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஜெபி ஒவ்வொரு நோக்கத்தோட அவன் ஜெபித்தான். அப்போ தான் ஆசிரியக்க சோத்திரம் பண்ணான். ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. வாலிபர்களாக வந்திருக்கிற போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், நாம் ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒரு நோக்கத்தோட ஜெபிக்க வேண்டும். ஏதோ எங்கள் அப்பா சொன்னாங்க ஜெபிக்கிறது இல்லை, அம்மா சொன்ன ஜெபிக்கிறது இல்லை. நம்முடைய இன்டென்ஷன், நம்முடைய ஜபத்தோட இன்டென்ஷன் என்னன்னு தெரிய வேண்டும். இங்கே அருமையான ஒரு வாலிபர் யாக்கோபு ஜெபிக்கிறார், ஒரு நோக்கத்தோடு ஜெபிக்கிறார். ஒரு வழிநடத்த ஜபம் வேண்டும் ஜெபிக்கிறார், ஒரு வழிநடத்துக்காக ஜெபிக்கிறார். அதாவது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தேவ சமூகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அது வரைக்கும் இந்த தேவ சமூகத்தில் உள்ள தேவ சமூகத்தை நாடுகிற ஒரு ஜபம் ஏறெடுக்கப்படவில்லை என்று சொல்லி வேதாகத்தை பார்க்கிறோம்.
இது முதலாய் யாக்கோபு அப்படி செய்தனாலே அவர் பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அதாவது இந்த வழிநடத்துகிற ஜெபம் நமக்கு வேணும். இந்த ஆரம்ப ஜெபம் நமக்கு வேணும். இந்த இனிஷியல் ப்ரேயர் நமக்கு வேணும். குறிப்பாக தேவ சமூகத்தில் நாடுகிற ஒரு ஜெபம் நமக்கு வேணும். தேவ பிரசன்ஸை எதிர்பார்க்குற ஒரு ஜெபம் நமக்கு வேணும். இந்த ஜெபம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இங்கே கர்த்தர் அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. என்ன வாக்குறுதி கொடுத்து நீ இப்படி போயிட்டு வான்னு சொல்லி. அப்போது யாக்கோபு தேவனிடத்துக்கு இந்த வேலையை பெற்றுக்கொண்டோன்னே ஒரு டாஸ்க் முடிஞ்சனே கர்த்தர் சொல்லிட்டார், வாக்குறுதி கொடுத்தாயிச்சே அப்படின்னு அவர் நடப்படவில்லை. அதுக்கு முன்னாடி ஒரு வழிநடத்தும் ஜபத்தை அவர் செய்தார். அதனால தான் அவருக்கு ஒரு பேர் உண்டாயிற்று. என்னது? எப்பவும் தேவ சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதக்காரன் பிற்பாடல் எழுதுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். இப்போ வாசிங்க 28ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. 13 வாசிங்க. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் நீ படுத்திருக்க பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமி வம்சங்கள்லாம் ஆசிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போரிடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். தேவவசனம் சோத்திரம் உண்டாதாக. நான் உன் கூட இருந்து என்ன செய்ய, நான் நீ போரிடம்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு மறுபடியும் இந்த டாஸ்க் எப்படி இருக்கு, ஒரு ஆரம்பித்து மறுபடியும் இங்கே சேர்க்கிற ஒரு டாஸ்க் இருக்கு. இது கர்த்தருடைய ஒரு காரியமா இருக்குது. அடுத்தது நான் உங்களுக்கு சொன்னேன் ஏண்டா இந்த வார்த்தை சொன்னோடனே ஆஹா இது தேவனிட பேச ஸ்தலமாச்சே, இது மெய்யாவே தேவனுக்கு எழுந்திருக்கிறார், இதை நான் அறியாமல் போயிட்டேனே, இது வானத்து வாசல் என்று சொல்லிட்டு என்ன செய்யறார், அங்கே ஒரு ஜபத்தை பண்ணுறார். அவர் தான் வாக்கு கொடுத்தார்ல, நான் உனக்கு திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. நான் உன்னோடு இருந்து நீ போடுறதெல்லாம் உன்னை இருந்து நான் உன்னோடு இருந்துன்னு சொல்லி அந்த தேவ சமத்துக்கு சொல்லிட்டாரு. அப்புறம் திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. உன் சந்ததி பெருக பண்ணுன்னு சொல்லிட்டாரு. நிப்பாட்டிக்கலாம்ல. இப்போ நம்மளாம் நினச்சிடுவோம் வாக்குறுதி கிடைத்தனா அப்பாடி இந்த வருஷத்துக்கு ஒரு நியூ இயர் அன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஒரு வாக்குறுதி கிடச்சிச்சு அப்படின்னு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தை நடைபெறுவதற்கு ஒரு ஆயத்த ஜெபம் செய்திருக்கிறோமா, ஒரு ஆரம்ப ஜெபம் செய்திருக்கிறோமா, ஒரு வழிநடத்துற ஜெபம் செய்திருக்கிறோமா? ஒன்றும் இருக்காது. வாக்குத்தை பிடிச்சிட்டு ஒரு கேலண்டர் கொடுப்பாங்க பாஸ்டர்மார்கள், அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஏதாவது வாக்குத்தம் சொல்லிடுவோம். வாக்குத்தத்துக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க பாருங்க. யாக்கோபு ரொம்ப துல்லியமான, அதாவது சில கோளாறு பண்ணதாக இருக்கலாம், ஆனாலும் தேவ சன்னியாசத்தில் அவர் பக்திமானம் சரியா அவருக்கு பேர் கொடுத்துருக்காரு பாருங்க. தேவ சமுத்திர நாடு யாக்கோபு, தேவனுக்கு சோத்திரம் இல்லாத என்ன. அவர் உடனே என்ன செஞ்சார், இந்த வாக்குத்தை கேட்டுட்டு உடனே என்ன செஞ்சார், வாசிங்க. இப்போ 18 வாசிங்க. அதிகாலமே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு தேவரீர் என்னோடு இருந்து பாருங்க, இதுதான் தேவ சமூகம். அவர் சொல்லிட்டார், நான் உன்னோடு இருந்து நீ போற இடத்தெல்லாம் உன்னை கூட இருந்து வழிநடந்து சொல்லிட்டா. இவர் திருப்பி அதே டைலாக திருப்பி சொல்றாரு. அது ஆரம்ப ஜபமா செய்யறாரு. ஒரு ஈஸ்வரன் தேவ சமூகத்துக்காக ஜபிக்கிறாரு. தேவரீர் என்னோடு இருந்து நான் போற இடத்துல என்னை காப்பாற்றி எனக்கு ஆகாரமும் வஸ்திரம் எனக்கு தந்து திரும்பி வர பண்ணினானால் கர்த்தர் எனக்கு தேவன் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, பிற்பாடு அதுக்கு ஒரு பொருத்தனையும் பண்ணுறார். இது பெரும்பாலும் சில பொருத்தனை ஜபம் என்று சொல்லி சில பிரசங்கியிருக்காரு. அது இந்த ஜபத்தை பற்றி நான் வரல, இந்த ஜபத்தில் உள்ள வார்த்தைகள் பற்றி நான் வரல. வார்த்தைகள் நிறைய அர்த்தம் இருக்குது. இது பொருத்தனை ஜபம் மாத்திரம் அல்ல, இது ஒரு கமிட்மெண்ட் ஜபமா, ஒரு பாண்டு ஜபம். அது வேற விஷயம், நம்ம அப்புறம் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்ல வராருன்னா, பின்னாடி பொருத்தனைன்னு போட்டிருக்கு, அதனால் பொருத்தனை என்று ஜபம் என்று சில பிரசங்கிப்பாங்க. அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனாலும் நம்ம இன்னைக்கு இந்த வேதாகமத்தின் மூலம் நம்ம பார்க்குற அந்த சத்துள்ள ஆகாரம் என்ன என்று சொன்னால், இங்கே கர்த்தர் பேசுகிற இந்த இடத்துல கர்த்தர் என் கூட இங்கேருந்து நான் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறேன், இங்கேருந்து என்னோட டிராவல் ஆரம்பிக்கிறேன், இங்கே கர்த்தரை கொடுத்த வேலையை ஆரம்பிக்கிறேன். அது கர்த்தர் நீ என்னோடு இருந்து நான் என்னோடு இருந்து எனக்கு வேண்டிய உணவும் வஸ்திரம் கொடுத்து நல்லபடியாக நீங்கள் கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நான் திரும்பி வந்தவனால் நீ தேவனாக இருக்கிறங்கிற சாட்சியை நான் இங்கே உறுதிப்படுத்துவேன். இந்த தூளை நான் ஆலயமாக்குவேன், உமக்கு நான் தசமாக செலுத்துவேன் என்று சொல்லி சாட்சியை கல்வெட்டாக பொறிக்க முடியாது அப்படி சொன்னார். தவிர
பொருத்தனைக்காக அங்கே எல்லாரும் இந்த வசனத்தை மேற்கொள்வார்கள். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அப்படி எடுத்துக்காமல் ஒரு சாட்சியை வெளிப்படுத்துக. கர்த்தர் என்னோட பேசின இடம், கர்த்தர் என்னோடு இருந்து நடப்பித்த நல்ல காரியங்கள், கர்த்தர் என்னோடு கூட நடப்பித்து என் கூட இருந்து ஆசீர்வாதம் கொடுத்து திரும்பி வர செய்து என்னை சாட்சியா வைத்தார். இந்த இடத்துல நான் சாட்சியா நிற்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை அங்கே பண்ணி கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. இதனால நான் பெரும்பாலும் சொல்லுவோம், ஏதாவது ஒரு சிக்கல் வேணும், சிக்கலாகி போச்சோம்னா ஒரு பொருத்தனை பண்ணிங்க, சபையில் சாட்சி சொல்வேன்னு சொல்லி. பெரும்பாலும் நான் வியாதிஸ்காரர்கள் ஜெபிக்கும் போது, ஆஸ்பத்திரி ஜெபிக்கும் போது அவங்களுக்கு பேசுனாலே ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வியாதி ஜெபினா சீக்கிரமாக நீங்கள் பெட்லேருந்து எழுந்து வந்து ஆலயத்துக்கு சாட்சி சொல்லணும்னு பொருத்தனை பண்ணிக்கிங்க, கர்த்தர் நிச்சயமாக வியாதி சோகமாக்கும்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. ஆகையால் இங்கே சாட்சிங்கிற ஒரு பொருத்தனையை அங்கே காப்பாற்றும் நோயாக அப்படி செய்தார். ஆகையால் இங்கே தசமாக கொடுக்குற பொருத்தனை பண்ண என்று சொன்னால் அவ்வளோ சம்பாதித்துக்கு நான் தசமாக கொடுத்து கர்த்தர் தான் அந்த சம்பாதித்து கொடுத்தார், அவர் தான் எனக்கு தேவனாக இருந்தார் என்கிற சாட்சியை நான் சொல்வேங்கிறத உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். இது சில பேர் ஜபம் கூட இது சொல்கிறதில்ல. இது ஜபமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உண்டு, ஏன் கடைசி வார்த்தை அவங்களுக்கு புரியும், அது ஜபம் தான். நான் தூணாக நிறுத்தினேன், வீடாகோ தேவரீ எனக்கு தரும் எல்லாவற்றும் உமக்கு தசமா. உமக்குன்னு வார்த்தைக்கு பயன்படுத்தால் தேவனுக்கு முன்னாடி அவர் சொல்ற வார்த்தைன்னு இருக்கும். தேவனுக்கு முன்னாடி சொல்றது எல்லாமே அது ஜபம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. உமக்குன்னு சொல்ல வார்த்தை பயன்படுத்தினா ஜபம் என்று சொல்லும். ஆகையால இங்கே அவர் வந்து ஒரு வழிநடத்தல் ஜபத்தை இங்கே செய்தார். ஒரு ஆரம்ப ஜபத்தை தனக்கு கர்த்தர் தமக்கு கொடுத்த காரியத்தை குறித்து ஆரம்ப ஜபத்தை அவர் செய்தார். ஒரு இனிஷியல் பிரேயரை செய்தார். விசேஷமாக தேவ சமூகத்தை நாடுபடியாக ஜெபித்தார். ஹalleluya. Even though he had received the promise, he had made a initial prayer. நமக்கு என்னதான் வாக்குறுதி கிடைச்சாலும் அது நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆரம்ப ஜபம் வேணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆங்காங்கே ஜபம் தான் தாங்கி கொண்டு இருக்கிறது. சில பேருக்கு ஆரம்ப ஜபம் இல்லாமல் அப்படியே ஓடிக்கொண்டே இருப்பா வாக்குறுதி பெற்றுக்கொண்டு. ஆனாலும் அவங்கள வந்து என்ன செய்யும், அந்த ஜபம் தாங்குங்கிறப்பாங்க. எப்படின்னா அவர்கள் ஜெபித்துக்க மாட்டார்கள், அவங்க வீட்டில் அவர்களுக்காக ஜெபித்துப்பாரு. ஹalleluya. நிறைய இடத்துல அப்படிதான் பையங்க அப்படியே வாக்குறுதி ஜெபிக்காமல் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தாய்மார் என்ன செய்வாங்க, அந்த வாக்குறுதி சொல்லி ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். என்னன்னா நான் அந்த இடத்துக்கு ஜெபிச்சுக்க மாட்டேன், ஆனால் அந்த காரியம் நடைபெற்றிருக்கோம். அப்போ எனக்காக எங்கள் அம்மா எனக்கு ஜெபிச்சான்னு சொல்லி சில இடத்துல அதுக்கப்புறம் வந்து பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி நிறைய இடங்கள். அப்போ எப்படின்னாலும் ஒரு வழிநடத்த ஜெபம் யாராவது ஒருத்தர் பண்ண போய் அவங்களுக்கு அது காரியம் என்ன உண்டாகுது, சித்தி உண்டாயிட்டு. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது என்று சொன்னால் நீங்கள் வேலைக்காக ஜெபித்துக்க மாட்டேங்க, வேலை கிடைச்சிருக்கும், அதுக்காக ஜெபித்து வழிநடத்த ஜெபம் யாராவது உங்கள் குடும்பத்தில் வந்து ஜெபித்திருக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு கணவன் கிடைக்க வேண்டும், நல்ல ஒரு மனைவி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினச்சிருப்பீங்க, அப்படியே வந்திருக்கோம். ஆனாலும் நீங்கள் அதுக்காக ஜெபிச்சிருக்க மாட்டீங்க. ஆனாலும் உங்களுக்கு குறித்து உங்கள் வீட்டில் யாருக்காவது வார்த்தை நிறைவேற முடியாத ஒரு ஆயத்த ஜபம் பண்ணியிருக்கலாம், ஒரு இனிஷியல் ப்ரேயர் பண்ணியிருக்கலாம், ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு ப்ரேயர் பண்ணியிருக்கலாம். அது அங்கே வழி நடத்தப்பட்டிருக்கும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அங்கே யாக்கோபு என்ன செய்தார், இவர் வழி நடத்த ஜபத்தை செய்தார். இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னா, ஜபம் நம்மை வழி நடத்தும். ஹalleluya. ஜபம் நம்மை வழி நடத்தும். நாம் தேவ சமூகத்துக்காக நாடுகிற ஜபம் நம்மை வழி நடத்தும். ஒரு தேவகாரத்தை நிறைவேற்ற பண்ற ஆரம்ப ஜபம் நம்மளை வழி நடத்தும். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இதில் ஒரு 3 காரியங்கள், 3 ரகசியங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க இந்த வழிநடத்த ஜபம் செய்து வழிநடத்த ஜபம் செய்தாலே பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நீங்க மறந்தாலும் அந்த ஜபம் உங்களை என்ன செய்யும், நடத்தும். நீங்க அதை தடுத்தாலும் அந்த ஜபம் உங்களை நடத்தும், உங்களை அறியாமல் நடத்தும். உங்களுக்கு எதிராக யார் காணப்பட்டாலும் இந்த வழிநடத்த ஜபம் உங்களுக்கு அதை சாத்தியமாக கொண்டு வரும். உங்களை யாராவது தடுத்திருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாலும் சரி, இந்த வழிநடத்த ஜபம் நீங்கள் ஆரம்பத்தை பண்ணியிருந்தானால் அது அங்கே கிரியை செய்யும். தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாதாக. ஒரு 3 காரியங்களே பார்க்கிறோம். இங்கே அவர் என்ன செய்தார், கர்த்தர் கொடுத்த காரியம், முதல் காரியம் யாக்கோபுக்கு சாட்சியாக பார்க்குறோம். என்ன அப்படின்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்தார். நீ வந்து பிரதான அரண்மனைக்கு சென்று இப்படி ரசிக்கப்பட்ட பெண்ணை எடுத்து அவர்களை வர வேண்டும் என்று சொன்னார். 3 அவருக்கு என்ன நடந்து பாருங்க, 3 ஆசீர்வாதம் உண்டாச்சு. இந்த ஜபம், இந்த ஆரம்ப ஜபம் தான் இங்கே பண்ணார். நல்லா கேட்டுங்க. அவர் சொன்னது என்ன சொன்னார், எனக்கு உருக்கவும், எனக்கு சாப்பாடும், எனக்கு இருக்க இடமும் கொடுத்து வந்து மறுபடியும் என்ன செய்யணும், பழையபடி இங்கே கொண்டு சேர்க்கணும். இப்படி சேர்த்தினால் நான் என்ன செய்வேன், இந்த பேசுகிற இந்த இடத்த நான் சாட்சி ஆக்குவேன். இந்த இடத்த இந்த கல்லை நான் நிறுத்தி நான் தேவனுடைய ஆலயம் ஆக்குவேன், தசமாக செலுத்தி ஆலயம் ஆக்குவேன் என்று சொல்லி அங்கே ஒரு
ஒரு ஜெபம் செய்ய போய் அந்த வழிநிறுத்தம் செய்ய போய் என்ன உண்டாச்சு தெரியுமா? அவர் திரும்ப வரும்போது இவ்விரண்டு பறையாளர்களுக்கு அதிகாரியாக மாறினார். ஹல்லேலூயா! எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தவர். தேவன் தான் அவருக்கு தேவனுங்கிறத அவர் தேவன் அங்கே நிரூபித்தார். அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா? அவ்வளவான முரண்பாடு இல்லை. அவர் சகோதரன் ஏசா அவருடைய என்னமானார்? சமாதானமாக மாறினார். தேவனுக்கு வசனம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூணாவது காரியம், அவன் வெளியே வர முடியாமல் 20 வருஷமாக கட்டுக்குள்ள இருந்த அந்த லாபான் என்ன செஞ்சார்? விடுதலை ஆனார். தேவனுக்கு வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த 3 சம்பவங்கள் அந்த 20 வருஷ காலத்துக்குள்ளே நடந்தது. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஜெபம் தான் காரியம். ஒருவேளை நம்ம என்ன செய்வோம்? வழி விலகி ஆரம்ப ஜெபம் பண்ணியிருப்போம். வழி விலகி வேற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் இந்த ஜெபம் என்ன செய்யும்? அது கிரியை செய்து மறுபடியும் என்ன செய்யும்? அதுக்குள்ளே அந்த தேவ வாக்குத்தத்துக்குள்ள என்ன செய்யும்? வழி நடத்தும். தேவனுக்கு வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. எப்போவுமே ஒரு வாக்குத்தத்தத்துக்கு நீங்கள் ஒரு வழிநடத்த ஜெபத்தை செய்து ஆரம்ப ஜெபம் செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், எவ்வளோ தடைகள் இருந்தாலும் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் நாமே மறந்து போனால் அந்த ஜெபம் அந்த வாக்குத்தத்துக்குள்ளே நிச்சயமாக வழி நடத்தும். ஹல்லேலூயா! தேவனுக்கு வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், ஒரு 3 காரியங்களை ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணுறதுனால, ஒரு வழிநடத்த ஜெபம் நம்ம செய்கிறதுனால, ஒரு இந்த ஜெபத்தோட நோக்கம் என்ன? கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? அந்த 20 வருஷ காலமும் அவருக்கு 20 வருஷ காலமும் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த லாபான் அரண்மனை போய் திரும்பி வந்ததில்லை. அந்த காலத்தில் அவர் வழி நடத்த வேண்டும் சொல்லி இந்த ஒரு ஜெபம் தான் பண்ணியிருக்கிறார். அதோட சீக்வன்ஸ் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா இடத்துலையும் கர்த்தர் கூட வந்து அவனை பாதுகாத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். தேவனுக்கு வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ இது என்னன்னா, ஒரு நோக்கத்தோட அவன் ஜெபிச்சார். தேவ சமூகத்தை என் கூட இருந்து செய்ய வேண்டும், வழிநடத்தல் எனக்கு இருக்க வேண்டும். இப்படி இருந்ததுன்னா நான் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறார். தேவனுக்கு வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகிய இந்த ஜெபத்தோட நோக்கம் என்னன்னா, கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கு எனக்கு என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்த வேண்டும். எல்லாரும் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை வச்சு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு விஷயம் இந்த வழிநடத்த ஜெபம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுறதுனால இன்னைக்கு நீங்கள் போய் ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த வாக்குத்தத்தை எனக்கு நினைவுபடுத்துறீங்க, நன்றி. அதுக்காக அன்னைக்கு ஆரம்ப ஜெபம் பண்ணாமல் எனக்கு தெரியல, இன்னைக்கு நான் வழிநடத்துக்காக ஜெபிக்கிறேன். என் கூட இருந்து இந்த காரியத்தை நடப்பித்து என்னை மறுபடியும் இந்த காரியத்தை நிறைவேற்றி நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிச்சு பாருங்க. எவ்வளோ தடைகள் இருந்தாலும் மாறிப்போம். குறிப்பாக ஒரு 3 ஆசீர்வாதத்தை இந்த வழிநடத்த ஜெபம் வாங்கி பெற்றுக்கொள்ளலாம், வாசிக்கலாம். அதாவது முதல் காரியம் என்னவென்று சொன்னால், அதாவது ஆதியாகமம் 31 அதிகாரம் 29 வாசிங்க. ஆதியாகமம் 31 29. ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, 20 வருஷமா அவர் கட்டுக்குள்ள இருக்கார் லாபானுக்குள்ள. சரியா? வெளியே வர முடியல. ஆனால் தப்பிச்சு போகிறதுக்கு அவர் செஞ்சாரு, ஆயத்தமாயிட்டார். இப்போ கேளுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் ஆரம்ப ஜெபம் பண்ணிட்டார்ல, ஆரம்ப ஜெபம் இவர் பண்ணிட்டார்ல, அப்புறம் ஏன் இவர் தடுமாறணும்? ஏன் அவர் லாபான சொல்லாமல் கொள்ளாமல் வரணும்? ஒருவேளை அந்த ஜெபத்துக்கு மாறாக போயிருக்கலாம். கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த இடத்துல யாக்கோபு திருப்பி கொண்டு வரல. யாரை திருப்பினாரு? லாபான திருப்பினார். அவருக்கு எச்சரித்தார், நீ அவனுக்கு என்ன செய்யுது? நன்மை தவிர வேற எதுவும் செய்ய, தீமை செய்யாத. அதை என்ன சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. லாபான் சொல்றாரு, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு பவர் இருக்கு. ஆனால் உங்களுடைய தேவன் என்ன செஞ்சார்? எனக்கு யாக்கோபோட நன்மை அன்றி தீமை உண்டு பேசாதபடிக்கு எச்சரிக்கையார் என்று சொல்லி நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்துருப்பீங்களா? நம்ம சொல்கிறத கேட்கணும், நம்ம சொல்கிற ஆடையம் எனக்கு அதை செய்யணும், அப்படி தான் யோசிச்சு கொண்டிருப்போம் நம்ம. ஆனாலும் என் எதிரி எச்சரித்து எனக்கு ஒரு நன்மை செய்ய முடியாது. உங்களால் முடியுமா? இந்த 6 மாதம் செஞ்சு பாருங்க, நிச்சயமாக எதிரி கூட உங்களுக்கு பின்னாடி வருவார். ஹல்லேலூயா! நடக்கும். இதுதான் இந்த ஆரம்ப ஜெபம். நீங்கள் வழி விலகி போனாலும் கூட கர்த்தர் செய்வார். இந்த ஆரம்ப ஜெபத்தில் வல்லமை கர்த்தர் காட்டுவார். உன் கூட இருந்து அந்த தேவன். ஏன்னா ஆரம்ப ஜெபத்தை என்ன பண்ணிருக்கோம்? இந்த ஆரம்ப ஜெபத்தின் நோக்கம் என்ன? இந்த வழிநடத்தின் நோக்கம் என்ன? தேவ சமூகம் என்ன செய்யணும்? என் கூட வரும். தேவ சமூகம் என்ன என் கூட நடத்தணும். தேவ சமூகத்துக்காக நாடுற என்ன இந்த ஜெபத்தை கேளுங்க என்று சொன்னோட தேவ சமூகம் எப்படி நாடுவாங்க? எதிரியை என்ன செஞ்சது? எச்சரித்து அவனுக்குள்ளாக என்ன செய்யுது? கர்த்தர் இவனுக்கு சாதமாக்கி ஒரு அனுகூலமாக்கி கொண்டு வருகிறார். இதெல்லாம் எனக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம யதார்த்தமான தமிழில் நம்ம சொல்லப்போனோம்னா, இந்த தேவ சமூகத்தை நாடு ஜெபிக்கிற ஆட்களுக்கு, அந்த வழிநடத்துக்காக ஜெபிக்கிற ஆட்களுக்கு, ஆரம்ப ஜெபமாக ஜெபிக்கிற ஆட்களுக்கு, வார்த்தத்தை வைத்து இனிஷியல் ப்ரேயரை பண்ண ஆட்களுக்கு என்ன உண்டானா, நீங்கள் நினைக்காது நடக்கும். ஹல்லேலூயா! ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். நீங்கள் நினைக்காது
நடக்கணும்னா அந்த வாக்குத்தத்தத்தை உடனே எடுத்து செய்யும். உங்களுக்கு எட்டாவது பெரிய காரியங்களை கற்று செய்வார். இப்போவுமே அப்போஸ்தலர் போல அடிக்கடி சொல்வார், நாம் நினைக்கிறதுக்கும் நாம் வேண்டுக்கும் அதிகமாக செய்கிற தேவனே என்று சொல்லுவார். வசனம் எடுத்து வாசிங்க, ஒன்று வாசிங்க. நாம் நினைப்பதற்கும் அதுக்கு அதிகமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம இப்படி தான் போகணும், கர்த்தர் இப்படி தான் நடத்துவார்னு நினைப்பீங்க. கர்த்தர் இப்படி தான் நடப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்க விட்டு வெளியே போயிருக்கலாம். அது பாருங்க, லாபண்ட சொல்லாமல் தன் மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு அம்பாடு கிளம்பிட்டார். ஏன் இந்த மனுஷனை போராட முடியல, என்ன பண்ணாலும் ஏமாத்துறாரு, நம்மளே பெரியத்தை நமக்கும் ஏமாத்திட்டு இருக்க ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாரு. இவங்க ஒத்துவர எஸ்கேப் அப்படின்னு கிளம்பிட்டார். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்த ட்ராக்கில் நீ வந்துட்டு இருக்க, யாக்கோபே நீ எனக்கு ஒரு நாடு ஜபம் ஒன்று செஞ்சுருக்கிற, நான் அதை கவனித்திருக்கிறேன். என் கூட இருந்து என்ன நடப்பிச்சா நீ எனக்கு இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். நான் அதை காப்பாற்றுவேன், நீ காப்பாற்றுவேன், நான் அதை காப்பாற்றுவேன்னு சொல்லி என்ன செஞ்சார். அந்த பக்கம் ஒரு மண்டையில் தட்டி லாபான தட்டி மறுபடியும் இவர் ரூட்டுக்குள்ள வந்து இவர் லைனை பச்சை கொடி காட்டி கிளியர் பண்ணி விட்டார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், 2 வாசிங்க. நாம் நினைக்கிறதுக்கும் நான் எழுதுகிற வசனம் அதுக்கு அதிகமாய் செய்கிற தேவனாக இருக்கிறபடியா கர்த்தர் சோத்திரம் என்று சொல்லி அப்போஸ்தலர் பார்க்கிறோம். சரி, தெரிஞ்ச வசனம் தான், நோட் பண்ணி வச்சுக்கோ. கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையால் இந்த முதல் காரியத்தை நாம் அறிந்து கொள்ள காரியம் என்ன அப்படின்னா, இங்கே அவர் யாக்கோபு அந்த வழிநடத்த ஜெபம் செய்தனாலே, கர்த்தர் சமூகத்தை நாடி ஜெபிச்சதுனாலே, பிற்பாடு அந்த வழியை விட்டு அவர் விலகினாலும் கூட கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ஆப்போசிட் சைடு, லாபான் சைடு, எதிரி சைடு எச்சரித்து மறுபடியும் இவருக்கு வேண்டிய அனுகூலத்தை செய்திருக்கிறார். இந்த ஆரம்ப ஜபமானது இவர் ஜபத்தை மறந்தாலும் கூட, இவர் ஜபத்துக்காக விட்டு விலகி போனாலும் கூட, அந்த ட்ராக் விட்டு வெளியே போனாலும் கூட கர்த்தர் என்ன செய்யறார், அந்த காரியத்தை அவருக்கு நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுக்குறார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. மைக் பாருங்க, கரெக்டி பாருங்க. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. இவர் அந்த ட்ராக் விட்டு வெளியே போனாலும் கூட கர்த்தர் அவர் என்ன செய்யறார், அந்த காரியத்தை நினைவுபடுத்தும்படியாக லாபானுக்கு எச்சரித்து மறுபடியும் நினைக்காததை நடக்க வைத்து அந்த அந்த ஜபத்தின் ஒரு அருமையை அங்கே காண்பிக்கிறார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. எபேசியர் 3:20 வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கோ நினைக்கிறதற்கோ மிகவும் அதிகமாய் நமக்கு கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு வல்லவராய் அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாதாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற தேவன். இப்போ என்ன பண்ணாரு, என் கூட எரியும் எனக்கு சாப்பாடு கூடும். அது சொன்ன மாதிரியே 2 பறையாலும் வந்துடுச்சு. மனைவி பிள்ளைகள் எல்லாம் செழிவாயிடுச்சு. ரைட்டு வந்தோன்னா அவ்வளோதான், ஆண்டரை மறந்துடுதா இல்லை. தொடர்ந்து என்ன செய்கிறாரு, தொடர்ந்து அப்படியே அவர் வந்து லாபான்ட்ட ஒரு ரிப்ளை வாங்காமல் போகிறனால, அது தேவ சமூகத்தில் அவர் கூட இருந்ததுனால கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல அவரை எச்சரித்து அவர் நினைக்காத அவர் வேண்டிக் கொண்டது அதிகமாக செய்து அவரை அந்த ஆரம்ப ஜெபத்துக்கு வல்லமை காண்பித்து மறுபடியும் அந்த இடத்துக்கு வரவழைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நான் சொன்னமளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் யாக்கோபு அந்த யூபர் பரிவாரங்களோட தன் மனைவி பிள்ளையோட குறிப்பாய் ஏசாவோட சமானத்தோட அவர் கடந்து வந்து அந்த இடத்துல வந்து ஆலயத்தை கட்டினார், பலிபடம் உண்டாக்கினார், தேவனுக்கு பலி செலுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இந்த இடத்துல யாக்கோபு ஆரம்ப ஜெபம் செய்தாலும் கூட பிற்பாடு அதை விட்டு அந்த வாக்குகளை விட்டு வெளியே கொஞ்சம் பெசகினாலும் கூட கர்த்தர் அவருக்கு நினைக்காத ஒரு காரியத்தை செய்து எதிரியோடு பேசி சரி செய்து அவருக்கு வேண்டிய காரியத்தை மறுபடியும் திரும்பி வர பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி வாக்குத்தத்தத்தை அவருக்கு நிறைவேற்றினார். இந்த வழிநடத்த ஜெபம் அவருக்கு யாக்கோபை அவர் கொண்டு வந்த இலக்கை அடக்க கிருபை செய்தது. ஹல்லேலூயா. இந்த இனிஷியல் பிரேயர், இந்த ஆரம்பம் ஸ்டார்டிங் பிரேயர், இந்த விசேஷமாக காட் சீக்கிங் பிரேயர், அதாவது காட் பிரசன்ஸ், அதாவது சீக்கிங் ஆஃப் காட் பிரசன்ஸ் பிரேயர் ஆனது என்ன செஞ்சது, டார்கெட்டை கொண்டு அச்சீவ் பண்ணும். நீ நிற்க வேண்டிய, நீங்கள் போக வேண்டிய இலக்கை அடையும். நிறைய பேர் வாலிபர்கள் தடுமாறுற காரணம் என்ன என்று சொன்னால், இந்த ஆரம்ப ஜெபம் கிடையாது. ஓடுவாங்க, நல்ல பலம் இருக்கும், எல்லாம் பண்ணும். ஆனாலும் ஆவி பிரேயரை சிந்திச்சு என்ன செய்ய மாட்டார்கள். அவர்கள் அந்த நோக்கத்திலே அந்த ஆரம்ப ஜெபம் பண்ணாமையும் அந்த இனிஷியல் தேவ சமூகத்தை நாடி ஜெபிக்காதனாலையும் யாக்கோபு போல தேவ சமூகத்தை நாடி ஜெபிக்காத பழக்கம் இருந்தனாலையும் அந்த லக்கு அடைய முடியாமல் இருக்கிறாங்க. எந்த ஒரு காரியத்தையும் சகோதரராக இருக்கிறவும் சகோதரர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்துருக்காருன்னா அது ஆரம்ப ஜெபம் செய்திருங்க.
தேவ சமூகத்தை நாடி ஜெபிச்சிருங்க. ஒரு செமஸ்டர் ஆரம்பிக்கிறா, அந்த ப்ரேயருக்காக நீ ஜெபிச்சிருங்க. நான் எத்தனையோ இடங்களில் நான் பார்த்துருக்குறேன். எக்ஸாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் 3 எக்ஸாம் எழுத முடியுது, 4ஆம் எக்ஸாம் எழுத முடியல அந்த பையன்காரங்க. அதுக்குள்ள காய்ச்சல் வந்தது, ஒரு சின்ன வாமிட் இருந்தது, எக்ஸாம் வந்து தடை வந்தது. ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. போன வாரம் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். 3 எக்ஸாம் எழுதி 4ஆம் சேர்க்க முடியாமல் பையனுக்கு விட்டால் ஃபெயில் ஆகிருக்காங்க ஸ்கூல் பசங்க. அப்போ தான் யோசித்தேன், நம்ம விட்டம் ஆரம்பிக்க முன்னாடி செஞ்சுக்கணும். ஜெபிச்சோம்னா எப்படியா அந்த பிள்ளைகள் தேவ சமூகம் அதாவது விட்டம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கூட அந்த 5 எக்ஸாமுக்கு நான் டெய்லி காலேஜ் ஜெபிக்காத கூட இது விஷயம் அந்த நேரத்தில் கிரியேஷன். அந்த பசங்க ஜெயிக்க தாய்மார்கள் அதை ஜெயிச்சா கூட கிரியேஷன். நிச்சயமாக அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் வாலிபர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போதும் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்படைத்து, ஆண்டவரே நீ என்னோடு இருந்து எனக்கு வேண்டிய இந்த காரியத்தை செய்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சாட்சி சொல்வேன். ஒரு வழிநடத்த ஜபத்தை செய்து பாருங்க, ஒரு இனிஷியல் ப்ரேயர் செய்து பாருங்க. அந்த லெக்கை நீங்கள் அடைவீர்கள். ஹல்லேலூயா. அந்த லெக்கை அடையிறதுக்கு என்ன வேணுமோ அது செய்வார். சகோதர சமானம்னா சமாதானம். உனக்கு பரிவாரம்னா அது வேண்டியது செய்வார். குடும்பம் வளர்க்க செய்வார். அந்த லெக்கை அடையிறதுக்கு என்ன வேணாலும் அவங்க செய்வார். குறிப்பா எதிரிட்ட பேசி அவன் வழிக்கு கொண்டு வரனா அதையும் செய்வேன்னு சொல்லுறார். எப்போ சொல்லுறார்? நீங்க ஆரம்ப ஜபம் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வழிநடத்த ஜபம் பண்ணிட்டீங்கன்னா, கர்த்தர் சமூகத்தை நாடக ஜபம் பண்ணிட்டீங்கன்னா, எதிரிட்ட பேசி கூட என்ன செய்வார்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை, நீங்க நினைக்காது நடக்க முடியாத ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு அவர் செய்வார். ஆகையினால் முதல் காரியம் என்ன அப்படின்னா, நீங்க வழிநடத்த ஜபம் செய்யும்போது, தேவ சமூகத்தை நாடி நீங்க ஜபிக்கும் போது, தேவ சமூகத்துக்காய் நாடுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்கும்போது, ஒரு பேஷன் யாக்கோபு கொடுத்து தேவ சமூகத்தை நாடுகிற ஒரு பேஷன் ஃபர்ஸ்ட் அங்கே இருந்தது. அதனால தான் அது வேதாந்தம் எழுதப்படுறது பார்க்கிறோம். அப்படி ஒரு பேஷன் இருந்ததுன்னா நீங்கள் அதை விட்டு வெளியூர் நகர்ந்து போனால் அது என்ன செய்யும்? கிரி நடைபெற்று உங்கள் இலக்கை அதை அடைய செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அது எப்படி அடைய செய்யும் என்று சொன்னால், நீங்கள் நினைக்காததை நடத்தி காட்டி தேவன் அதை அடைய செய்வார். இது முதல் காரியம். முதல் காரியத்திலே உங்கள் வழித்த ஜபமானது நீங்கள் நினைக்காத நடக்க செய்து கர்த்தர் இலக்கை அடைய செய்வார். ரெண்டாவது காரியம் நீங்கள் கேட்காதது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நீ ஆரம்பம் செய்தீங்கனால், ஒரு வழிநடத்த ஜபம் செய்தீங்கன்னா, தேவசமூகத்தை நாடுகிற ஜபத்தை நீங்க செய்தீங்கனால், நீ கேட்காத கொடுத்து உங்களுக்கு அடைய செய்வார். இது ரெண்டாவது காரியம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ல சில வசனங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30 6ல சில வசனம் வாசிங்க. இங்கே தாவீது தன் மனைவியை இழந்து நிற்கிறத பார்க்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் குமாரத்தின் நிமித்தம் எல்லாரும் மனக்லேசமானதினாலே அவனை கல்லெறி வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினார்கள். எப்படி திடப்படுத்தி கொண்டா தெரியுமா? இப்போ மனைவி பிள்ளை வீட்டுக்கு கொள்றதுக்கே ஒரு தேவ சமூகத்தை நாடி போனார். வாசிக்கலாம். அப்படிதான் திடப்படுத்தி கொண்டா. எப்படின்னா, ஆண்டோட தேவ சமூகத்தை நாடினா இதெல்லாம் எனக்கு சரியா போயிருயா, தேவ சமூகத்தை எல்லாம் சரியா போயிடும் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சார்? தேவ சமூகத்தை நாட முடியாது அவர் பலப்பட்டு தேவ சமூகத்தை நாடினார். வாசிக்கலாம். இதுதான் தேவ சமூகத்தை நாடினார். ஏகோத்தை என்னிடத்துல கொண்டு வா, நான் தேவ சமூகத்தை நாடி செய்ய போறேன், இப்ப போறேன், நான் மனைவி பிள்ளைகளை வீட்டுக்குள்ள முடியுமா என்று நான் கேட்க போறேன், தேவ சமூகம் என் கூட வருமா என்று சொல்லி நான் கேட்க போறேன். தேவ சமூகத்தை ஒரு நாடுகிற பழக்கம் இங்கே தாவீதுக்கு. யாக்கோபு சந்ததியே, தேவ சமூகத்தை நாடுகிற யாக்கோபு சந்ததியே. யாக்கோபு என்னும் சந்ததினா அவர் பின்னாடி வந்து தாவீதும் அதில் இருக்கிறார். அப்ப அவருக்கும் அந்த பேஷன் உண்டு. என்னன்னா தேவ சமூகத்தை நாடுகிறது. கொண்டு வான்னு சொன்னார். அபியத்தார் ஏகோத்தை தாவீதுக்கு கொண்டு வந்தார். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? ஆண்டவரே, நான் பின்னாடி போலாமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய், நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவருக்கு விண்ணப்பம் ஏறெடுக்கப்பட்டு அவருக்கு பதில் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இங்கே சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்று சொல்லி இப்போ பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். பாருங்க, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவ சமூகத்தை நாடி ஒரு ஜபம் பண்ணி பாருங்க. இதை பிடிக்கலாமா, பிடிக்க வேண்டாமா, இதை செய்யலாமா, செய்ய வேண்டாமா, இந்த காரியத்தை நடத்தலாமா, அந்த கல்யாணம் நடத்தலாமா, வேண்டாமா, இந்த வீடு வைக்கலாமா, வைக்கக்கூடாதா, இதை திருப்பி கொள்ளலாமா, திருப்பி கூடாதா, இந்த வேலை எனக்கு கிடைக்குமா, எந்த ஒரு காரியம், இந்த வேலைக்கு அப்ளை பண்ணாமா, பண்ண வேண்டாமா, இந்த மாதிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணாமா, பண்ண வேண்டாமா, இந்த மாதிரி கேம்ல இன்வால்வ் ஆகாமா, பண்ண வேண்டாமா, எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தேவ சமூகத்தை நாடுகிற ஒரு ஜபம் நீங்க என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அது என்ன செய்யும் உங்களை? அது என்ன செய்யும்? தேவ சமூகத்தை ஜபம் என்ன செய்யும்? இங்க பாருங்க, தேவ சமூகத்தை நாடி ஜெபிச்சா என்ன செய்யும்? உங்களை
வழி நடத்தும். தேவனுக்கு சோத்திரம். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், மியூசிக்கில் இதை ஜாயின் பண்ணலாமா, இந்த ட்ரம் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா, இந்த ஹிந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், எல்லாத்தையும் ஜெபம் பண்ணுங்க. செய்யலாமான்னு கேட்கும் போதெல்லாம் தேவசமத்தை நாடி ஒரு வழி நடத்தி ஜெபம் பண்ணுங்க. அது உங்களை நடத்தும். ஹல்லேலூயா. அந்த தேவன் நடத்துவார். இதில் எப்படி நடத்துறாருமா? இங்கே என்ன நடக்குதுன்னா, கேட்காதது அவர் கற்றுக் கொடுத்தார். எப்படி தருவா? கேட்காத ஒரு அணுகலம். வாசிங்க. இப்போ 10வது வசனம் 9 வாசிங்கன்னா 10வது வாசிங்க. தாவீதோ 400 பேரோட கூட இருந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடினா தேசம் ஆற்றை கடக்க மாட்டான் நின்று போனார்கள். ஒரு எகிப்தினை வெளியில் அவர் கண்டு, இங்கே ஒரு எகிப்தினை கண்டார். அவனை தாவீதுக்கு கொண்டு வந்து குசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீர் கொடுத்து, அத்திப்பழ அடையில் ஒரு துண்டையும் மற்றதான 2 திராட்சைப்பழ கொடைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். இப்ப பாருங்க, அவன் அப்ப சாப்பிட்டு அவன் உயிர் மறுபடியும் அவன் திரும்பி வந்து ஒரு எகிப்தின் குட்டிகளாக கிடக்கிறான். தாவீதும் அவன் ஆட்கள் 4 பேர் சேர்ந்து அவனை காப்பாற்றுறாங்க, சாப்பாடு கொடுத்து எல்லாம் சொல்லி அவனை திடப்படுத்துறாங்க. இப்போ நீ யார் என்று சொல்லி கேட்குறாரு. இப்படி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம், வந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து போட்டோம், மனைவாரெல்லாம் தூக்கி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இவனோட காரியத்தை அந்த பையன் செய்கிறான், அறிவிக்கிறான். இப்போ நான் என்ன கேட்குறேன், தாவீது அந்த இடத்துல ஆண்டவரே பின்தொடரலாமான்னு கேட்டார். தண்டை பின்தொடரலாமா, பின்னாடி போகலாமான்னு கேட்டார். எனக்கு உதவி எங்கேருந்து கிடைக்கும் கேட்டாரா? கேட்குறேன். போன்னு சொன்னார். அவ்வளோதான். ஆண்டவரே உங்கள் சமூகத்தை நாடி இருக்கிறேன், ஒரு ஜபம் பண்ணியிருக்கேன், நான் போகலாமா? என் சமூகத்தை தேடி வந்தேன்னா நீ போ, திருப்பி கொள்வா எல்லாத்தையும் சொன்னார். ஆனால் எப்படின்னு தெரியாது. சில இடத்துல அப்படிதான் ஆண்டவர் வார்த்தை செய்வார், எப்படி செய்வார்னு தெரியாது. நீங்க கேட்காதது கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒரு நபர் அங்கே வந்தாரு பாருங்க, அவர் பையன் யாரு கொண்டு அந்த இடத்துல தீ வச்சு கொடுத்து எல்லாம் மாட்டினாரோ அந்த பையனே ஒரு சிக்கனோன்னு அவன் நினைச்சாரு. தாவீது அவர் பலப்படுத்தி நீ யாரையான்னு கேட்டதுக்கு அவரோட கதையெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி வந்து அப்போ 15 வாசிங்க. தாவீது அவனை நோக்கி உண்மையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்தை அடிக்க தான் வந்தோம். ஆனால் நீரே போய் என்ன உயிரை காப்பாற்றிங்க. நீ என்ன சாவடிக்காமல் இருந்தால் நான் தண்டனை செய்வேன். இப்போ பாருங்க, கர்த்தர் எல்லாம் எதிரிட்டு தான் பேசுகிறார். நம்மளோட எதிரிட்ட பேசுகிற ஒரே ஆள் யார் தெரியுமா? தேவன் தான். ஹல்லேலூயா. நம்மகிட்ட எதிரிட்ட பேசுகிற ஒரே ஆள் தேவன் தான். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்கள் ஜபத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். விண்ணப்ப ஜபம் மட்டும் இருந்தால் போதாது. சோத்திர பலிகள் மட்டும் சோத்திர பலியை தேவனை மகிமைப்படுத்துறதா. விண்ணப்ப ஜபம் நம்ம கூட ஆசைகள் தீர்த்துக்கிறதா அவ்வளோ காரியமாக இருக்குது. ஆனால் வழிநடத்த ஜபம் நம்மளை இலக்க கொண்டு சேர்க்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த எதிரிட்டு ஒரு அனுகிரகம் இருந்தால் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும்னா அதையும் கர்த்தர் உனக்காக நீ கேட்காம இருந்தாலும் கூட அதை செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ அவர் கேட்கவில்லை, ஒரு ஆண்டவரே எனக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சின்னா அவன் எந்த தண்டை பின்தொடர்றதுக்கு எனக்கு ரூட்டு தெரியும், ஒரு வழி தெரியும். நாங்களாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு புதுசாக வந்திருப்பாங்க, வந்துட்டு திருப்பி ஊர் போக என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு பையனை கூட அனுப்பிச்சினையா அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எனக்கு ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பையனை கூட அனுப்பிச்சிங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ட்ராப் பண்ண கூட வாங்கன்னு சொல்லி ஒரு உதவி கேட்பாங்க. உதவி கேட்டது உதவி செய்யலாம். ஆனால் இங்கே இவர் செய்யறது வந்து கேட்கவும் இல்லை. பின்தொடரலாமாங்கிற தேவசமத்தை நாடி தான் அவர் என்ன செய்தார், வேண்டும் செய்தார். கர்த்தர் போன அனுப்பிச்சார். அங்கே என்ன செய்தார், கேட்காத ஒன்று அவர் கொடுத்தார். அவனை பின்தொடர முடியாது, ஒரு ரூட் கொடுக்க முடியாது. அந்த மாட்டின அந்த பையனே கர்த்தர் செஞ்சார், அங்கே நிறுத்தினார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். இப்போ 18 வாசிங்க. அமலேக்கை பிடித்து கொண்ட பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் 2 மனைவிகளையும் தாவீது பிடித்தான். ஆமென். ஹல்லேலூயா. டார்கெட்டை அச்சீவ் பண்ணாயிடுச்சு. டார்கெட் தேவசமத்தை நாடி அவன் வேண்டிக் கொண்டனாலே அவனுக்கு வேண்டிய அனுகூலம் எதிரியாக இருந்து செயல்பட்டு அந்த நபர்கிட்ட இருந்து கர்த்தர் அவனுக்கு செய்து கொடுத்தார். அந்த அனுகூலம் மூலமாய் இழந்து போன மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சான், திரும்ப பெற்றுள்ளார். அது மாத்திரம் அடுத்த வாசிங்க. அவர்கள் கொள்ளையாள் கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரர்களும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் டார்கெட் அச்சீவ், ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். ஹல்லேலூயா. அன்னைக்கு யாக்கோபுக்கு எல்லா அனுகூலம் செய்து ஆரம்ப ஜெபம் பண்ண அவரை, வழிநடத்துக்காக ஜெபம் பண்ண அவரை, தேவசமத்துக்காக நாடி வந்த அவனை எல்லா 20 வருஷ காலமாக வேண்டிய காரணம் செய்து கொடுத்து மறுபடியும் திருப்பி கொண்டு வந்தது போல தன் மனைவியும் பிள்ளைகள் இழந்து நிற்கிற தாவீதையும் தேவசமத்தை நாடுகிற தாவீதையும் பார்த்து அவனுக்கு வேண்டிய அனுகூலம் கொடுத்து எதிர்கிட்ட இருந்து சீக்கிரம் அந்த ஆளை பிடித்து அவன் மனமாற்றி அவனுக்கு இடத்தை காண்பித்து தன் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி செய்ய முடியாது. அந்த டார்கெட் அச்சீவ் தாவீதுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. எப்பவும் தேவசமத்தை நாடி ஜெபிச்சு பாருங்க, நீ இழந்து போனலாம் திருப்பி வாங்குவீங்க. ஹல்லேலூயா.
தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சில சமாதானம் இருந்திருக்கலாம், சில நேரத்தில் உங்களுக்கு பொருட்களை இருந்திருக்கலாம், சில ஆட்களை இருந்திருக்கலாம், அது ஈடுகட்டாக வேற எல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, தேவ சமூகத்தை நாடியே செவிங்க. அவர் சமூகத்தை நாடுங்க. யாக்கோபு ஹல்லேலூயா என்ற சந்ததியாக நீங்கள் இருங்க. நிச்சயமாக கர்த்தர் நீங்கள் இழந்ததை திரும்பி தருவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இதை நீங்கள் விசுவாசித்து செய்ய வேண்டும். அப்போ இங்கே என்ன நடக்கும் பாருங்க, இந்த சம்பவத்தில் நம்ம அறிந்து கொள்ள என்னன்னா, நீங்கள் கேட்காதது கிடச்சி. ஒரு பையன் எனக்கு அனுப்பாண்டவரே அந்த தள்ளு பின்னாடி போயிடும், ஒரு எனக்கு ரூட்டு காட்டுங்க அனுப்பாண்டு கேட்கல, போகலாமா இல்லையா, தேவ சமூகத்தை நாடினார், அவ்வளோதான். கர்த்தர் அந்த ரூட்டை காட்ட வேண்டிய ஒரு ஆள் அனுப்பிச்சார். கேட்காதது கிடைக்கும். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கேட்காத கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். சாலமோன் நான் கேட்டார், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த மக்கள் நடத்துகிற ஞானம் வேணும்னு சொல்லி கேட்டார். அவர் சொன்னார், நான் கேட்டே தருவேன், நீ கேட்காத செல்வத்தின் தரு, உன்னை போல பூமியில் எவனும் ஐஸ்வரம் இருக்க முடியாது என்று சொல்லி கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கேட்காதது கிடைக்கும். நம்ம சிஸ்டர் ஜெபிச்சாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தாசனுக்கு சாலமோன் கொடுத்த ஞானத்தை கொடுங்க என்று சொல்லி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்ன அப்படி சாலமோன் கொடுக்குற ஞானத்தை கொடுக்க ஒரு ஆயத்த ஜபம் தான். நிச்சயமாக கர்த்தர் அது கிரியை செய்வார். ஒருவேளை நான் வழிவிட்டு செய்தி விட்டு எதுவும் பேசியிருந்தா கூட கர்த்தர் மறுபடியும் என்ன செய்வார், அந்த ஆரம்ப ஜபம் என்ன செய்யும், என்ன மறுபடியும் அந்த பாதையிலே தேவசத்தில் அந்த காரியடைய பிரசங்கத்தை நிறுத்தும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுதான் நீங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக செய்கிற தேவன். இங்கே கேட்காத விட செஞ்சார், கர்த்தர் கொடுத்து அந்த தாவீது அதற்கை அடைய செய்தார். ஆகையினாலே தேவ சமூகத்தை நாடுகளை ஜெபிக்கிற பழக்கம் ஒரு ஃபேஷனாக அமைய வேண்டும், ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும், ஒரு பழக்க வழக்கங்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு இருந்தானால் நிச்சயமாக நீங்கள் இழந்து திரும்ப பெற்றுக்கொள்ள ஒரு காரியம் அது டார்கெட் அச்சீவ் பண்ணுறது உங்களுக்கு கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். அதுக்கு அவர் கேட்காத கூட செய்து கொடுத்தது காரியத்தை உங்களுக்கு அனுகிரகம் செய்வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. மூணாவது காரியம் தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 3-4 வாசிக்கும் போது இங்கே ஒருத்தர் தேசத்துக்கு அழைக்கப்பட்டவர் தேசம் செய்யாமல் இத்துடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி நிறுத்திவிட்டார். நிறுத்தினவர் அப்படி இருக்க வேண்டியதுன்னா அங்கே ஒரு ஜபத்தை படி தான் நிறுத்தினார். இது பாருங்க, இது இனிஷியல் ப்ரேயரா என்னன்னு பாருங்க, க்ளோசிங் ப்ரேயரா. சில பேர் இந்த ஜபம் தப்புலாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன வந்து பாருங்க, ஒரு சூசைட் பண்ணி நடக்கிற ஒரு ஆள், ஒரு ஊழியத்தோடு முடிக்கிற ஆள், அவர் என்ன செஞ்சார், ஒரு ஜபத்தை பண்ணார். வாசிக்கலாம். பேச்சை கேட்டு அவர் என்ன செஞ்சார், எலியா இங்கிருந்து கிளம்பி விட்டா, இங்க இருந்து அவன் கொண்டு போவான்னு சொல்லிட்டு போதும் கர்த்தாவே, நான் என் பிதாக்களை பார்த்து நல்லவர் அல்ல என்று சொல்லி ஒரு சூழ்ச்சியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினார். என்ன பெயர் பண்ணுங்க, அந்த ஆத்மா எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி கூட ஒரு பெயர் பண்ணிருக்காரு. பாருங்க, இந்த ஜபம் கிரியை செய்தா எல்லாம் பாருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க சூசைட் பெயர் அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன இது அப்படி கிடையாது. அந்த இடத்துல சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியா அது இல்லையா தெரியாது. அதாவது சூசைட்ங்கிற பாயிண்டே கிடையாது. எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி வியாகுலப்பட்டு ஜெபிச்சதை தான் பார்க்குறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவன் எடுத்துக்கொள்ளும், உயிரை எடுத்துக்கொள்ளும் சொல்கிறோம், அப்படி போய்க்கலாம்ல. ஏன் தேவ சமூகத்தை நாடி ஜெபிக்கிறான்? அவர் சித்தம் இருக்கு, ஆனால் செய்ய முடியல. எசேபேல் அங்கே வார்த்தையால் போட்டு கொள்கிறான். ஆனால் என்ன செய்யவும் தெரியல. இருந்தாலும் ஒரு வார்த்தையை போட்டுட்டு இந்த ஊழியத்தோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த ப்ரேயர் கிரியேட் செய்யுது. ஹல்லேலூயா. அது பாருங்க, அது முடிக்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாம் தேவசத்தை அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் அந்த ஊழியத்தை முடங்கணும்னு நினைச்சாலும் சரி, அதை முடக்கி போடலாம்னு நினைச்சாலும் சரி, அதை அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நினைச்சாலும் அந்த இடத்துல ஆண்டவரை இப்படி சங்கத்திற்கு அவன் ஜெபிச்சாமானால் அந்த முடங்கின ஊழியம் மறுபடியும் எழுப்பப்படும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க 5, 6 வாசிங்க. மறுபடியும் செய்ய மாட்டேன் பாருங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் சேர்த்து படுத்தாச்சு. ஊழியம் செய்ய முடியாது, இதுதான் அவரோட நோக்கம். ஆனால் இதில் ஒரு ஜபத்தை மட்டும் பண்ணிட்டார். ஊழியம் செய்ய முடியாதான், ஒரு ஜபத்தை மட்டும் பண்ணிட்டார். அதுதாங்க தேவசமத்தை நாடு ஆளுக்கு கர்த்தர் யாரையும் விட மாட்டார். அவன் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி என்னை ஜபம் பண்ணி படுத்துட்டான். சாப்பாடு கூட தட்டி எடுத்துருக்கேன், சாப்பாட்டோட மறுபடியும் படுத்துட்டான்.
என்ன செய்ய முடியாது, இனிமேல் ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் ஒருவரி ஜபத்தை கேட்டு என்ன செஞ்சார், மறுபடியும் தேவசம் செய்யறதுக்கு ஒரு அனுகூலத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ஜபம் என்ன செஞ்சவங்கள வழி நடத்துறது. ஒருவேளை யோசித்து பாருங்க, அவர் ஜபம் பண்ணாமல் மட்டும்தான் அதோட கதி அவ்வளோதான், ஊழியம் முடங்கிய போயிடும். அவர் என்ன செஞ்சார், போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளாண்டது, இவன் நான் ஒருத்தந்தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனம் வசந்து ஜபிச்சு தான் படுத்தார். அது நீங்கள் ஆரம்ப ஜபம் வச்சிங்க, வழிகாட்டு ஜபம் வச்சிங்க, தேவசமத்தை நானும் ஜபமாக இப்படி வச்சிங்க. ஆனால் 3 ஒரே டைட்டில் தான். அவர் ஜெபிச்சார், கர்த்தர் அதையும் கேட்டார். உனக்கு விசனமாய் இந்த ஜபத்தை பண்ணி ஊழியத்தை முடிக்கிறாயா, நான் ஆரம்பிக்கிறேன். எப்போவும் அப்படிதான், சில இடத்துல நொந்து ஒரு 10 வருஷமும் ஒரு காரியத்தை ஜெயிச்சுட்டு இருப்பீங்க, இதுவுமே நடக்காது அப்படின்னு ஜபத்தை செஞ்சீங்க போல நிப்பாட்டி முடிச்சிருவீங்க. ஆனாலும் அந்த ஆரம்பம் பண்ண ஜபம் என்ன செய்யாது, கிரியை நடக்கும். என்ன நடக்குதுன்னு பாருங்க, வாசிக்கலாம். 18 வருஷம் வாசிங்க. 18. ஆனாலும் பாகாலுக்கு முழங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தத்தையாதிருக்கிற வாயிலைக்குரிய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இவனுக்கு தெரியாத ஒரு 7000 பேரை கர்த்தர் வைத்திருக்கிறது அங்கே என்ன செஞ்சார், காண்பித்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு அந்த 7000 பேர் வைத்திருக்கிறதா உன்னை வைத்திருக்கிறத தவிர எசேபேல் வார்த்தைக்காக மிதிப்படுறதுக்காக உன்னை வைக்கலை என்று சொல்லி கர்த்தர் அங்கிருந்து அந்த ஒரு வார்த்தை ஜபம் கூட அவர் கேட்டு தேவசமூகத்தை நாடி ஜெபிச்ச அந்த ஒரு வரி ஜபத்தை அவர் கேட்டு பின்னாடி 7000 பேர் அவருக்கு என்ன செஞ்சா காண்பித்தார். இல்லது என்ன தெரியுது அப்படின்னா, அந்த காரியத்தில் உண்டு, நீங்க ஒரு ஜபத்தை பண்ணி இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஜபத்தை நிப்பாட்டாலும் பண்ண ஆரம்ப ஜபம் என்ன செய்யும், இந்த இடத்துல கிரியை செய்யும். ஹல்லேலூயா. தேவசம் சோத்திரம் உண்டாதாக அங்க வச்சிருந்த 7000 பேர் அவர் என்ன செஞ்சார், காண்பித்தார். எப்போது தெரியுமா, நீங்க இது உறுதி செய்ய முடியும், நீங்க உங்களை நீங்க முடக்கி கொண்ட போது, உங்களை நீங்களே ஸ்டாப் பண்ணி கொண்டு இருக்கும்போது வைத்திருக்கிற 7000 பேர் அவர் காண்பித்தார். ஒரு சகோதரர் இந்த படிப்பு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதோட நிறுத்திக்கிறேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் சொன்னார். பாருங்க, அவர் சொல்லி முடிச்சார். அவர் ஜெபம் பண்ணாரான்னு தெரியல, ஆனால் அவர் பெற்றோர்கள் அவர்கள் ஆண்டு இந்த படிப்பு தொடர முடியாது, 6 பேரை ஜெபிச்சிருக்கேன், வாழ்க்கை நிறைவேற்றுன்னு சொல்லி அவர் பெற்றோர்கள் ஜெபிச்சிருக்கோம். அது பாருங்க, இன்னைக்கு அவர் யூஜி முடிச்சு இன்னைக்கு அவர் பிஜி முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. அன்னைக்கு அவர் இந்த படிப்பு வேணான்னு சொன்னார். அந்த பெற்றோர் பண்ண ஆரம்பிச்சவும் அங்கே கிரியை செய்யும், அந்த போதகர் அவர் பண்ண ஆரம்பிச்சவும் அந்த படிப்பு ஆரம்பிக்க பண்ண அது கிரியை செய்யும். இவன் வேண்டாம் டிஸ்கன்டினியூ பண்ணுகிறேன்னு சொன்ன ஒரு மனிதர் இன்னைக்கு அவர் யூஜி முடிச்சு பிஜி முடிக்க வேண்டிய ஒரு திறனை காண்பித்தார். தேவசம் சோத்திரம் உண்டாக நிச்சயமாய் அந்த ஆரம்ப ஜபம் தேவசமத்தை நாடுன்னு அந்த ஜபம், அதாவது இனிஷியல் ப்ரேயர், அது அங்கே கிரியை உண்டாக்கி நீங்கள் ஒருவேளை அந்த ஜபத்துட்டு விலகி நீங்கள் வேலை போனால் கூட இந்த ஆரம்ப ஜபம் உங்களை என்ன செய்யாது, மறுபடியும் தேவ சன்னியாசத்துக்குள்ளே தேவ சித்தத்துக்குள்ளே அது நடத்தி வரும். அங்கே இங்கே பார்க்கறது என்ன அப்படின்னா, மறைந்திருந்த பொருள் கூட அங்கே தெரியும். எந்த காரியம் உங்களுக்கு மறைக்கப்பட்டுச்சோ அது உங்களுக்கு வெளிப்படும். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால நிச்சயமாக இங்கே நம்ம 3 காரியங்களை பார்த்தோம், 3 பரிசுத்தமான காரியங்கள் பார்த்தோம். இது ஆக்சுவலாக இன்னொரு என்ன கேட்டால், நான் இன்னொரு அபிப்பிராயத்தையும் இந்த ப்ரேயரை சொல்லுவேன். யாக்கோபு பண்ண தேவசமத்தை நாடுகிற யாக்கோபுங்கிற டைட்டிலுக்கு இன்னொரு ஒரு பெயர்னு சொல்லலாம். என்ன கேட்டால் என் பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஒரு அடம் பிடிக்கிற ஒரு ஜபம் மாதிரி இருந்துச்சு. நீங்கள் செஞ்சால் நீங்கள் கூட வந்தால் எப்படி மோசே சொன்னாங்க, சமூகம் போனால் தான் நாங்கள் இது நகர்வோம் என்று சொன்ன பிரகாரமாய் நீங்கள் எனக்கு நீங்கள் கூட நடப்பித்தனா நான் அப்படி போயிட்டு வந்தால் நான் உங்களுக்கு செய்வேன்னு ஒரு அடம் பிடித்து ஒரு ஆரம்பமாய் ஒரு வைராக்கியமாக ஜெபித்த மாதிரி எனக்கு தோணுது. தேவனுடைய சோத்திரம் உண்டாக. மத்திய 5:17 வாசிக்கும் போது அந்த அந்த ஸ்திரீ நீ தான் அந்த ஆசீர்வாதம் தரணும் என்று சொல்லி ஒரு அடம் பிடித்து அவர் வாங்கினார். அங்கே அது மண்டாட்டு ஜபமா பாருங்க, மண்டாட்டு ஜபமா இருக்கிறது. அங்கே என்ன இருக்குன்னா, நீ தான் அதை தர வேண்டும் என்று சொல்லி நீ என் கூட இருந்து தேவசமத்தை நாடி அவன் இருந்தார். தேவசமத்தை நாடு அந்த மேஜையை பார்த்தாள். அதுலேருந்து இவளுக்கு துணிக்க நான் சாப்பிடுறேன்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தை தேவ சமூகத்தினால்தான் இந்த காரியத்தை நடைபெற முடியுங்கிற ஒரு பெயரை அங்கே காத்திருந்த தேவசமத்தை நாடினான்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். 5:17 தானே, 17 தான். ஒரு நிமிஷம். என்ன வசனம் சொல்லுங்க? 15:27. சாரி, 5:27 சொல்றேன். 15:27. 15:27. தேவ வசனம் சோத்திரம் உண்டாதாக. தேவ சமூகத்திலிருந்து வரும் அந்த அப்பங்களை அது சாப்பிடுமே என்று சொல்லி நான் ஏற்கனவே ஒரு பிரசனத்தை சொல்லியிருக்கிறேன்.
மேஜையை எதிர்பார்த்த நாய்க்குட்டி அப்படின்னு ஒரு பிரசங்க சொல்லியிருக்கிறேன். என்ன சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, மேஜையை எதிர்பார்த்த நாய்க்குட்டி. இந்த மேஜையை எதிர்பார்த்த நாய்க்குட்டி எப்படி இருந்துருமா, அதோட ஸ்டாண்ட் எப்படி இருந்துருமா, எப்படி இருக்கும்? மேஜையிலேருந்து கீழே ரைட்டாக உள்ள போகுது, அதை சாப்பிடணும். அப்போ அந்த நாய் என்னவா இருக்கும்? நாய்க்குட்டி எப்படி இருக்கும்? அதை சைடில் பார்க்க பறவை பார்த்துட்டு இருக்குமா, இல்லை சைடில் எங்கே வாய் பார்த்துருக்குமா, டிவி பார்த்துட்டு இருக்குமா? இருக்காது. அந்த மேஜையே பார்க்கும். அதுதான் அதுக்கு தேவசம். அதையே பார்க்கும். அங்கே இருந்தால் அந்த அப்பா விழும், அப்படியே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நான் என்ன செய்கிறேன், உண்மையே பார்த்துருக்காண்டதே, நீ தான் எனக்கு ஆசைப்படுத்த. கர்த்தர் சொன்ன வார்த்தை தெரியுமா, சிறிய என் விசுவாசம் பெரியது என்று சொல்ற. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மெய்தான் ஆண்டவரே, ஆயினும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான மேஜிலிருந்து துணிகளை தின்னுமே. உன் விசுவாசம் பெரிது. தேவ சமூகத்தை நாடி காத்திருக்கும் போது அந்த நாய்க்குட்டி மேஜை விடு அப்பத்தை நோக்கி காத்திருந்தது, தேவ சமூகத்தை காத்திருந்தது. நானும் அதை பிறகு காத்திருக்கிறேன் என்று ஸ்திரீ சொன்ன, உன் விசுவாசம் பெரியது என்று சொன்ன. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ நம்ம சொன்ன வசனங்களாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்கள் சாதாரண எப்படியே அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த விசுவாசம் பெரிதான். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் பெரிது. ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணா போதும், கர்த்தர் நான் தப்பு பண்ணாலும் சரி, என் எதிரி என்னை அடைச்சாலும் சரி, வழியை அடைச்சாலும் சரி, அல்லது வேற விதமாக கொண்டு யாரோ வார்த்தை சொல்லி என்னை குத்தினாலும் சரி, அல்லது எதிரி வந்து எனக்கு ஏதாவது இழப்பு உண்டாகனாலும் சரி, கர்த்தர் என்ன நினைக்காததை எனக்கு செய்து கொடுத்து, நான் கேட்காத எனக்கு கொடுத்து, என்னை மறந்து போன காரியங்களை வெளிப்படுத்தி அவர் என்ன செய்வார்? நான் தேவ சமூகத்தை சகோதரர் ஜெபிச்சதுனாலே என்னை லக்கை மறுபடியும் அடைய செய்வார் அப்படிங்கிற விசுவாசத்தை எவன் ஆரம்ப ஜெபம் பண்ணுறாங்களோ அந்த விசுவாசம் பெரிதான். ஹல்லேலூயா. நிச்சயமா பெரியது. இதை யோசித்து பார்க்கணும். இந்த பெரிதான விசுவாசத்தினாலே இப்படி சொல்கிறாருங்க, ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணால் நம்ம காரியங்களுக்கு அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ வந்து நம்ம தப்பு செஞ்சாலும், நம்ம வழிவிட்டு போனாலும், நம்மளே இந்த ஊழியம் வேண்டாம் சொல்லி போன்னு சொன்னாலும், அது கிரியை செஞ்சு மறுபடியும் நிச்சயம் அது நம்ம பாதையிலே வழி நடத்துமாமே அப்படின்னு நினச்சி ஒரு ஆரம்ப ஜெபம் இன்றைக்கி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. இந்த பெரிய விசுவாசம் மத்தியில் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அதை விட்டு விலைக்கு போனால், யாராவது தடை செய்தால், அது அமெரிக்கர் வந்து அந்த வாக்குறுதி நிறைய டிஸ்டர்ப் பண்ணலாம். அங்கே 16 லாபான உங்களை தொந்தரவு பண்ணாலும், இங்கே எசபேல் 3 பேர் பாருங்க, அந்த 3 பேர்த்தையும் கர்த்தர் செய்வார், சரி கட்டுவாராக. ஹல்லேலூயா. சரி கட்டி உங்கள் மத்தியிலே அந்த இலக்கை என்ன செய்வார்? மறுபடியும் நீங்கள் ரீச் ஆக முடியாமல் உதவி செய்வார். அதுக்கு நீங்கள் ஆரம்ப ஜெபம் ஒன்று பண்ணியிருக்க வேண்டும், அதை வழிநடத்தி ஜெபம் ஒன்று பண்ணியிருக்க வேண்டும். விசேஷமாக தேவ சமூகத்தை நாடி நீங்கள் ஜெபித்திருக்க வேண்டும். அன்று தாவீது ஜெபித்தனாலே ஒரு காரியத்தை நடத்தும்னு தேவ சமூகத்தை நாடினாலே அவர் இழந்து போனதை திரும்பி பெற்றுக்கொண்டார். அன்று 16 போக முன்னாடி ஒரு ஆரம்ப ஜெபம், ஒரு தேவ சமூகத்தை நாடி ஒரு ஜெபம் பண்ணதுனாலே யாக்கோபு இவர்கள் பரிவாரங்களோடையும் சகோதர சமாந்தோடையும் மற்றும் லாபான் விடுதலையும் பெறும்படியாய் அவனுக்கு காரியம் உண்டாயிற்று. அதுக்கு லாபானை கர்த்தர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். 3வது காரியம் பார்க்கிறோம், எலியா எசபேல் சொல் வார்த்தையினாலே தன் ஊழியத்தை தன்னை முடக்கி கொண்ட போதும், ஆண்டவரே இந்த ஊழியத்தை முடக்கின்னு சொல்லி ஆண்டவத்தை நாடி தேவசமத்தை நாடி ஜெபிச்சதுனாலே, அது ஒருவரை ஜெபிச்ச தேவசமத்தை நாடினாலே அவர் மறைக்கப்பட்ட இந்த 7000 காண்பில் கர்த்தர் மனிதர்களுக்கு நிறைவு செய்தார். தேவசமத்தை நாடு பழக்கம் அந்த மேஜை எதிர்பார்க்குற நாய்க்குட்டி போல நம்ம இருக்க வேண்டும். அந்த ஃபேஷன், அந்த நாய்க்குட்டி சரி, அந்த ஃபேஷன் நமக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக நமக்கு அந்த தேவசமத்தை நாடு பழக்கம் ஒரு ஆரம்ப ஜெபம் செய்ய நமக்கு எண்ணம் இருந்ததுன்னா அதை நம்ம கிரியை நடைபெற்றி நாம் தவறு செய்தாலும், எதிரி நம்ம தடை செய்தாலும் நிச்சயமாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்து செய்வார். அந்த காரியத்தை அச்சீவ் பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. ஒரு காரியத்தை சொல்ல முடிக்க ஆசைப்படுகிறேன். முந்தா நாள் வெள்ளிக்கிழமை எப்போவுமே நம்ம இங்கே வந்து ஜெபிக்க விடு. ரொம்ப ஆட்கள் இல்லை, ஒரே சிஸ்டர் மட்டும் வருவாங்க. நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன். அதை வியாழக்கிழமை நைட்டு கொஞ்சம் விடிய ஒர்க் பண்ணியிருப்பேன் கம்ப்யூட்டரில். அதனால் காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்துச்சு. எப்போவுமே நைட்டு மறுநாள் காலை ஃப்ரைடே ப்ரேயருக்குன்னா நைட் நான் ஜெபம் பண்ணுவேன். என்னென்னா அதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டி சொல்லி ஜெபம் பண்ணேன். ஒரு ஆயத்த ஜெபம் ஒன்று பண்ணுவேன். தேவ சமூகம் கூட இருந்து இந்த தேவ பிரசம் ஆட்கொண்டு எங்கள் ஆசிரியக்கணும், அதுக்கான ஜெபம் கேட்கப்படணும்னு சொல்லி முன்னாடி ஒரு ஆயத்த ஜெபம் வந்து வியாழக்கு நைட் பண்ணுற வழக்கம். நான் பண்ணி கொடுத்துட்டு இதை பண்ணிட்டு தான் அந்த பேனர் விடுதலை ஜெபம்னு சொல்லி எல்லாத்துக்கும் பேனர் அனுப்புவேன். நான் சொன்னால் 3000 சில ஆட்கள் ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க. அந்த ரெக்வஸ்ட் நோட் பண்ணிடுவேன். மறுநாள் காலையில் அந்த வெள்ளிக்கிழமை வந்து ப்ரேயர் பண்ணுறது வழக்கம். அப்போ அந்த வியாழக்கிழமை எல்லாத்துக்கும் ஆண்டு நைட் 2 மணி படுத்துட்டேன். 3000 கூட ரெக்வஸ்ட் கொடுத்தா அதையும் வாங்கிக்கிட்டேன். மறுநாள் காலை 5 மணிக்கு 3:15 நான் படுத்தேன். ஒர்க் பண்ணிக்க 3:15 தான் படுத்தேன். 5 மணிக்கு எந்திக்க முடியல. எந்த இருந்தாலும் கர்த்தர் என்னை எழுப்பி விட்டு
அது என்ன செய்கிறார், அவரை ஜெபம் கிருபை செய்கிறார். அந்த ஜெபம் பண்ணும்போது இன்றைக்கி ஃப்ரைடே ப்ரேயரில் தேவ குறிப்பை வெளிப்படுத்த ஆண்டவரைன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் மறுபடியும் ஸ்கூல் போயிட்டு வந்தேன். 8:45 வந்துட்டு கொஞ்ச நேரம் 10:30 மணி தான் போகிறோம், கொஞ்சம் படுக்கிறோம்னு கிட்ட சொல்லி படுத்தோம்னா என்னால் எந்திக்க முடியும், கண்ணு அப்படி கட்டிடுச்சு. நான் விடிய 3:45 முடிச்சு மறுபடியும் 5 மணிக்கு எந்திரிச்சதுனால எனக்கு அங்கே வீட்டில் உடனே நான் சொன்னேன், நீங்கள் ஜெபம் பண்ணல வீட்டிலே ஜெபம் பண்ணிக்கலாம் என்று சொல்லி முதல்ல என் வீட்டில் சொன்னேன். என் வீட்டில் ஒரு வருத்தம், அந்த சிஸ்டர் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்புறம் சொன்னேன். அப்புறம் பண்ணி நீ வேணா போய் ஜெபிச்சுட்டு வரலாம், நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னேன். சரி பாருங்க, இப்போ நான் 3ஆவது ஜெபம் ஃப்ரைடே நைட் நான் பண்ணிட்டேன், தேர்ஸ்டே நைட் பண்ணிட்டேன் ஃப்ரைடேக்காக, ஃப்ரைடே மார்னிங் பண்ணிட்டேன் ஃப்ரைடே ப்ரேயர் நடக்கும்னு சொல்லி. இப்போ 3ஆவது ஜெபம் பண்ணுறேன். என்ன பண்ண தெரியுமா, 10:45 10:30 என்ன பண்ணுறேன்னா, ஆண்டவரே மனைவி போது அங்கே சர்ச்சில் ஜெபிச்சுட்டு வந்து கிருபை செய்யும், அவர் பல ஒருத்தர் சிஸ்டர் வந்தால் சேர்ந்து ஜெபிக்கிட்டோம். நான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணி நான் நினச்சிட்டேன் ஊழியத்தில் ரொம்ப அப்படியே ரொம்ப கேப் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான். 10:40க்கு என்ன ப்ரெசன்ஸ் எனக்கு உண்டாச்சுன்னு தெரியல, காட் ப்ரெசன்ஸ் தான். திணி ஆண்டு எழுதி போட்டு அவளை பாராட்டுக்கு ஒரு போக்குவரத்து அவளுக்காக ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கிளம்பிட்டுருக்கா, அது கிளம்பிட்டு கிளம்புற நேரத்தில் இனி நானும் வரேன்னு சொன்னேன். அப்புறம் உடனே நான் ஒரு 10 நிமிஷத்தில் ஆயத்தமாக கிளம்பி வச்சேன். 10 நிமிஷம் சோத்திரம் உண்டாதாங்க. இங்கே வந்து பார்த்தா கர்த்தரோட ப்ரெசன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தார். ஆபிரகாம் சந்ததியாக எல்லாரும் மாற முடியாது ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு வேத வார்த்தை கொடுத்து ஜெபிக்க வைக்கணும்னு செய்தால் நிறைய வெளிப்பட்டு கற்று கொடுத்தா நான் சந்தோஷமாக இருந்தேன். அப்போ நான் திரும்பி வரணும் வீட்டில் சொன்னேன், பாரு இந்த ஜெபத்தை செய்ய முடியாத சாத்தான் தடை செய்திருக்கிறான், நமக்கும் போராட்டம் வருது பாரு. ஆனாலும் நான் நேற்று இரவு பண்ண ஜெபம் இது கிரியை செய்தேன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துறேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. நான் அந்த ஜெபம் போக முடியாதுன்னு சொல்லி ஆண்டு சொல்லிட்டேன். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், என்னை மீறி நடத்தி அவரே மேற்கொண்டு ஜெபத்தை நடத்த முடியாது செய்தார். ஹல்லேலூயா. நிச்சயமா பாருங்க, இது சாதாரண விஷயம், ஒரு அற்ப காரியம் தான். ஒரு ஜெபத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகாமல் இருக்காங்க. ஆனாலும் அது ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணாலே என்ன அறியாமை காரியம் அது நடத்தி அங்கே செயல்பட்டது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ சோத்திரம் உண்டாதாக. அப்படிதான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஆரம்ப படிப்புகளுக்காக ஆரம்பம் ஜெயிச்சு பாருங்க. பிள்ளைகள் ஏதாவது தடுமாறினா கூட அந்த ஆரம்ப ஜெபம் அவங்க நிச்சயம் வழி நடத்தும். அவங்களுக்கு வேண்டிய அனுகூலங்கள் அந்த வாத்தியார் மூலமாக கிடைக்கும். அவங்க வேண்டிய படிப்பு ஃபீஸ் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் செய்து கொடுப்பார். வேலைக்காக நீங்கள் ஆரம்ப ஜெபம் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு வேண்டிய வேலையை கற்றுக் கொடுப்பார். அந்த வேலையில் அதிகாரி உங்களுக்கு கர்த்தர் உள்ளத்தில் பேசி உங்களுக்கு வேண்டிய சரி செய்து கொடுப்பார். வாலிப பிள்ளைக்காக நீங்கள் ஆரம்ப ஜெபம் வாலிபர்கள் ஆகிட்டாங்க, இனிமேல் அவங்க ஸ்டடீஸ் நல்லா இருக்கணும், அவங்க பழக்கம் நல்லா இருக்கணும், ஆரம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் எல்லா ஒரு காரியத்துக்கும் புது ஆரம்ப கர்த்தர் கொடுத்த டாஸ்க்கு, கர்த்தர் கொடுத்த வாக்குத்துக்கு, கர்த்தர் ஆரம்பிக்க போகிற ஒரு காரியத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப ஜெபம் செய்து கொண்டே இருக்கீங்க. ஒரு தேவ நாடுகிற ஒரு ஜெபம் செய்து கொண்டே இருக்கீங்க. ஒரு வழிநடத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நிச்சயமாக ஒருவேளை நீங்கள் யாருக்காக ஜெபம் பண்ண வழிவிட்டு விலகினாலும் கர்த்தர் மறுபடியும் இந்த ஜெபத்தை கேட்டு அவன் மறுபடியும் இறக்க அடைப்படியா கிருபை செய்வார். ஹல்லேலூயா. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. அப்போஸ்தலர் பவுல் வாழ்க்கையிலே நடந்தது. அவர் அந்த தமஸ்கு போகிற வழியிலே அவர் என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து தடுத்தார். தடுத்த உடனே அவர் நீ மறுபடியும் போய் எங்கள் பட்டணத்துக்கு போகணும்னு சொன்னார். அங்கே இருந்தார். அங்கே இருந்து மறுபடியும் அவர் என்ன செய்தார், அவர் ஜெபம் பண்ணி அப்போஸ்தலர் 17:22 வாசித்து பாருங்க. அவர் இந்த இது சம்பவத்துக்கு அப்புறம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவ நாடு இருக்கும்போது கர்த்தர் சொன்னால் இனிமேல் இருக்க வேண்டாம், நீ கிளம்பி அங்கே போன்னு சொல்லி அந்த வழிநடத்தலுக்காக உள்ள அவர் உட்பட்டார். அவர் அந்த ஒளிக்கு 3 பிரயாணம் சொல்லி அருமையாக அவர் செய்தார். தேவனுக்கு சோத்திரம் 17:22 வாசிக்க முடியும். நான் அப்போஸ்தலர் 17:22 அப்பொழுது பவுல் ஆக்சிமேடையின் நடுவில் நின்று, கர்த்தரே, எந்த விஷயத்தில் நீங்கள் மிகுந்த தேவபக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். இல்லை, அது அப்போஸ்தலர் 17 அவன் ஜெபாலத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ 19 இல்லை ஒரு நிமிஷம். நீ எருசலேமுக்கு போ. நான் 22 வாசிங்க. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். தேவ சமூகத்தில் நாடிக்கொண்டிருக்கும் போது அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது தான் கர்த்தர் என்ன செய்தார், இனிமேல் நீங்கள் இருக்காத வாசிங்க. ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேமை விட்டு புறப்பட்டு போய். இங்கே ஒரு லீட் கிடச்சி. தேவனுக்கு சோத்திரம்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கலாத்தியர் 1 அதிகாரம் 7 வாசித்து பாருங்க, உங்களுக்கு புரியும்.
அவர் மறுபடியும் இங்கே தமஸ்குக்கு போக சொல்லும்படியாக இருந்தது ஒரு காரியத்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ ஜவாலத்தில் இருந்தனால இந்த தரிசித்தேன் என்று சொல்லுகிறார். அவர் தேவனை நாடிக்கொண்டிருக்கும் போது, தேவ சமூகத்தில் இருக்கும்போது தான் அவர் நடத்தல் உண்டாயிட்டு, அடுத்து என்ன செய்யணுங்கிற நடத்தலும் உண்டாயிட்டு. சிலருக்கு தெரியாது. ஆனால் ஆரம்பித்தவும் அவர் அதாவது அவர் அழைப்பு வந்த உடனே அவர் ஜவாலத்தில் தான் இருந்தாருங்கிறதை நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். கலாத்தியர் 17:1-17 வாசிங்க. அந்த 3 வருஷமும் தேவ சமூகத்துள்ள காரியத்தில் தான் இருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மூலமாக தான் பிற்பாடு மைக்கு பாருங்க, அதனால தான் பிற்பாடு அந்த திருவிழக்காரங்கள் எல்லாம் அவர் விளக்கம் உண்டாயிட்டு, தரிசனம் உண்டாயிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பிரயாணமும் அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு சொல்லி பார்க்கிறோம். தேவ சோத்திரம் உண்டாதாக அவர் தேவ சமூகத்திலே இருந்தார், ஜபாலயத்தில் இருந்தார். அவருக்கு லீடு கிடைச்சி அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி எப்போவுமே நான் ஜபாலயத்தில் ஜெபிக்க தேவ சமூகத்தை நாடி வாங்க. நான் நிறைய இடங்களில் நான் நிறைய நேரத்தில் நான் சோறுபட்ட நேரத்தில் நான் இங்கே ஜெபிச்சு பலப்பட்டிருக்கேன். தேவ சமூகத்தை நாடி இங்கே வந்திருக்கிறேன். கத்திர வாசைகள் கொடுத்து பலப்படுத்தினார். கீழே ஹோட்டலில் இருக்கிற அவர் கேட்பார், என்ன நீங்கள் திடீர்னு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்பார். ஒரு 7 மணிக்கோ 6 மணிக்கோ சாயங்காலம் 4 மணிக்கோ பார்த்தேன்னு கேட்பார். இல்லை சில காரியங்கள் மனசு பட்டுச்சிங்க, சோர்வாக இருந்துச்சு, அதுக்காக ஜெபிக்குங்க. அந்த மாதிரி வரலாமா அப்படின்னு கேட்பார். ஏன்னா அவர் பாய், அவர் அவர் தொழுது நேரத்தில் தான் ஜெபிக்கும், மற்ற நேரத்தில் ஜெபிக்க மாட்டாங்க. அதனால் என்ன சொன்னார், அப்படிலாம் ஜெபிக்கலாமா அப்படின்னாரு. வரலாமே, எப்போ வேணால் நீங்கள் தேவ சமூகத்தை நாடலாம். உங்கள் மனசோர்வு இருக்கிற தேவசத்தை நாடினா நீங்கள் பலப்படுவீங்க. அப்படி நீங்கள் அதை விட்டு விலகி போனாலும் கூட அந்த தேவசத்தை நாடின ஒரு காரிய நிமித்தமாய் மறுபடியும் தேவசத்துக்கு உங்களை அவர் நினைக்கிற தேவசத்துக்கு புரியாது இல்லையா, தேவன் நினைக்கிறத நீங்கள் நடத்தலாம் என்று சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்படிலாம் பண்ணலாமா என்று சொன்னேன். எல்லாரும் அந்த குறிப்பிட்ட வேலைலாம் ஜெபிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழிநடத்த ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்துக்காக அதை செய்யும்போது நீங்களே தடை செய்தாலும் சரி, யார் தடை செய்தாலும் சரி, எதிரிகள் பிளாக் பண்ணாலும் சரி, நமக்கு வேண்டிய அனுகூலம் கிடைக்காம இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த அனுகூலமும் நீங்கள் கேட்காத கொடுத்தோம், நீங்கள் நினைக்காத நடப்பித்தோம், மறந்து பொருட்களை வெளிப்படுத்தும், அனுகூலம் கொடுத்து அந்த தடையை நீக்கி போட்டு மறுபடியும் உங்களை என்ன செய்வார், அந்த வழிநடத்த ஜபத்துக்காக சேர்ந்த நிமித்தமாய் அவர் மறுபடியும் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண நம்ம கிருபை செய்வார். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. ஐயா, அப்போஸ்தலர் பவுல் கூட அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அறிந்த உடனே அவர் என்ன செய்தார், அடுத்த நிமிஷமே அவர் ஜெபத்துக்கு தேவ சமூகத்தை நாடிதான் காத்திருந்தார். அவர் சொல்ற, அண்ணன்கிட்ட நீ போய் பவுல்கிட்ட போய் சவுல ஆண்டவரே அவருக்கு துன்புறுத்தினானே, இப்போ அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். ஏன் தெரியுமா, சவுல் பழக்கம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நியாயப்பிரமாணம் நம்ம ஒழுங்காக இருந்தால் நமக்கு எல்லாம் தேவனை ஆசீர்வதிப்பார் அப்படின்றதான் இருந்துச்சு. விசுவாசத்தை, அந்த பெரிய விசுவாசத்தை ஜெபம் பண்ணுற எண்ணம் அவருக்கு கிடையாது. இந்த பெரிய விசுவாசத்தை ஜெபம் பண்ண வேண்டும். இந்த ஆரம்ப ஜெபமானது என்னோட இலக்கை கொண்டு அடைய செய்யும் என்று சொல்லி பெரிய விசுவாசத்தை ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ அவருக்கு கிடையாது. அவர் நியாயப்பிரமாணம் இருந்தால் நம்ம ஒழுங்காக இருந்தால், நம்ம கடவுள் செய்ய வேண்டிய பிரமாணம் ஒழுங்காக இருந்தால் அவர் ஒழுங்காக செய்வார். இப்படி தான் அவர் வாழ்க்கை போய் கொண்டு இருந்தது. இப்போ அவர் என்ன செய்யறாரா, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான்னு சொல்லி அனனியாக்கு தகவல் கொடுத்தார். தேவனுடைய விசுவாசம் இப்போ அந்த பெரிய விசுவாசம் ஜெயித்து கொண்டிருக்கிறான், அவன் அங்கே இருக்கிறான், அவனை லீட் பண்ணியிருக்கிறேன், நீ அங்கே போய் அவனை சந்திச்சு உடனே அவரை ஒன்று செஞ்ச ஞானசம் பெற்று ஜபத்தை தத்து கொண்டிருக்கையில் அவர் ஞான சிசை அடைந்து எங்கே போகணும் எல்லா காரியத்தையும் லீட் பண்ணி கொடுத்து 3 பிரயாணங்கள் செய்து அவர் அது உள்ளிட்டு ஆசிரியர். தேவனுடைய விசுவாசம் உண்டாதாக. ஆகியவை நமக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு நாள் இன்னொருபடி வளர்ந்து வரும்படியாக கர்த்தர் நமக்கு சொல்லிவிட்ட காரியம் என்னென்னா, வழிநடத்தல் ஒரு ஜபம் நம்ம வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தையும் இருக்க வேண்டும். அப்படி செய்தால் நம்ம தவறி நடக்கும்போதோ, நம்ம விலகி நடக்கும்போதோ, நம்மளே அதை தடுக்க நினைச்சாலும் கூட அது 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 நடக்காதபடிக்கு அந்த ஜபத்தினுடைய தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் மறுபடியும் என்ன செய்வார், அவங்களை வழி நடத்தி அதுக்கு வேண்டிய அனுகூலம் செய்து, எதிரிகிட்ட பேசினா எதிர்கிட்ட பேசி சமாதானம் பண்ண செய்வார். எதிரிலிருந்து அனுகூலம் கிடைக்குன்னா எதிர்த்து அனுகூலம் கிடைக்க செய்வார். சகோதர பேசி சமாதானம் கிடைக்கும், சகோதர சமாதானம் கிடைக்க செய்வார். இழந்தது வரை திருப்பி பெற்றுக் கொள்வார். அதுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பார். அதுக்கு வேண்டிய சாப்பாடு, அவன் சாப்பாடெல்லாம் படுத்து கொண்டான் இல்லையா, அவனுக்கு வேண்டிய சாப்பாடு கொடுத்து, அவனுக்கு வேண்டிய 7,000 பேரை கண்ணில் காண்பித்து கொடுத்து, அப்போஸ்தலர் காமிச்ச தரிசனத்தை காண்பித்து, அந்த பெரிய விசுவாசத்தோடு இனி இருக்கிறேன்னு அறிந்து கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை மறுபடியும் உங்களுடைய இலக்கை நிறுத்த செய்து அந்த காரியத்தை நடத்தி காட்டுவாங்க. ஆகையால் தொடர்ந்து எந்த ஒரு காரியத்திலையும் நாம் தேவ சமூகத்தை நாடி ஒரு வழிநடத்தல் ஜெபம் செய்து நடத்துவோமானால் கர்த்தர் அந்த காரியத்தை வேண்டிய எல்லா ஆண்டுகளும் செய்து கொடுத்து, நாம் தவறு செய்தாலும் தடையை காணப்பட்டாலும் எதிரிகள் அதை தொந்தரவு பண்ணாலும் கர்த்தர் அதெல்லாம் நீக்கி போட்டு மறுபடியும் அந்த நீங்கள் வழிநடத்தல் ஜெபம் செய்த மித்தமாய் தேவ சமூகத்துக்காக நாடி ஜெபிச்ச மித்தமாய் கர்த்தர் உங்கள் மறுபடியும் அந்த இலக்கை அடைய செய்து உங்களை ஆசைப்படுறாங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசைப்படுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம அப்படி தேவனை சோதரிப்போமாக.